ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த பகல் வேளையிலே உங்கள் நடுவே இருப்பதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கம்யூனியன் சர்வீஸில் பாஸ்டர் பயன்படுத்தின அந்த வசனம், பாஸ்டர் ஜான் ஜாஷுவா, அப்புறம் மேலே பாஸ்டர் பத்ரோஸ் அவங்களும் பயன்படுத்தின அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. 1 Corinthians 11:26 தெரிவிக்கிறீர்கள்னு ஒன்று இருக்கும். அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. தெரிவித்தல்னா காண்பித்தல். ஆனால் கிரேக்க மொழியில் அது அப்படி இல்லை. காட்டாஞ்சலோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. காட்டாஞ்சலோ, அந்த காட்டா என்றால் கம்மிங் டவுன். காட்டா அந்த அதாவது தெரிவிக்கிறீர்கள், அல்லது ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா ஷூ, காண்பிக்கிறீர்கள். அந்த காண்பிக்கிறீர்களுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை ஒரு தூதன் இறங்கி வந்தால் எப்படி செய்வானோ அப்படின்னு அர்த்தம். காண்பிக்கல. காட்டாஞ்சலோ மீன்ஸ் காட்டா ஏஞ்சலோ. ஒரு தூதன் இறங்கி வந்தால் என்ன செய்வானோ. தூதன் இறங்கி வந்தபோது இயேசுவின் பிறப்பை கொடுத்து யோசேப்புக்கு சந்தேகம் வந்தபோது அதை நிவர்த்தி ஆக்கினான். மரியன்னையை பலப்படுத்தி அவளை நம்ப வைத்தவன் தெய்வதூதன் தான். இயேசு பிறந்தபோது மெய்ப்பொருளுக்கு நற்செய்தியை அறிவித்தவர்கள் அவர்கள்தான். சொல்லப்போனால் முதலாக கிருபையின் சுவிசேஷத்தை அறிவித்ததே தூதர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் 1:13 ஆண்டவர் இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கும்போது இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினவன் அவன்தான். இன்னும் சொல்ல போனால் கெத்செமனேயில் ஆண்டவர் இயேசுவை இறங்கி வந்து பலப்படுத்தினவன் அவன்தான். அவன் எல்லாவற்றையும் வச்சுதான். பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் கூட இருந்தான். ஆனால் மன்னிக்க வேண்டும், இருந்தான். ஆனால் அவன் இறப்பை பற்றி அறிவிக்கவே இல்லை, உயிர்த்தெழுதலை அறிவித்தான். நீங்கள் அவர் எங்கே தேடுறீங்க, அவர் இங்கே இல்லை, அவர் எழுந்து போயிட்டார். எல்லாவற்றையும் சொன்னவன் எதை மாத்திரம் சொல்ல தெரியுங்களா? மரணத்தை மாத்திரம் சொல்ல. ஏனென்றால் தூதனுக்கு மரணம் தெரியாது, நமக்கு தெரியும். அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்தோமே ஒரு நாள் கர்த்தர் தூக்கி எடுத்தாரு. அந்த மரணத்தை ருசி பார்த்தவர்கள் இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தோடு வாழுகிறவர்கள். கம்யூனியன் சர்வீஸ் என்பது திருவிருந்து என்பது கிறிஸ்துவனுடைய மரணத்தை மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், கார்லிஜஸ் மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நாளும் அது அல்ல. ரொம்ப மிக அற்புதமானது எல்லா நாளும். ஏன்னா அந்த அந்த 1 Corinthians 11:26 பார்த்தீங்கன்னா as often as we come together, எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் கூடி வருகிறோமோ அப்போதெல்லாம் அவருடைய மரணத்தை காண்பியுங்கள், தெரிவியுங்கள், இதுதான் அர்த்தம். ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோடு நிறுத்தி கொள்ளுகிறோம். மீதி நாள் நான் அடிக்கடி யோசிப்பேன். இப்போ டிசம்பர் 24 ராத்திரி தான் மேரிக்கு பர்த் பெயின் வரும். சரியா? மரியாளுக்கு இடுப்பு வலி எப்போ வரும்னா டிசம்பர் 24 ராத்திரி வரும். நம்மெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணிடுவோம். ஏசுநாதர் 25 பிறந்துடுவார். அதோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 10 குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் சிலுவையில் அடிச்சிடுவோம் அவரை. சரியா? அவரும் உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவார், போயிடுவார் மேலே. அதோடு நமக்கு டிசம்பர் வரைக்கும் லீவ். 8 மாதம் லீவு நமக்கு. 4 மாதம் இயேசுநாதர், 8 மாதம். இதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுவும் ஆவிக்குரிய உலகம். 2 Corinthians 4:10 பார்த்தீங்கன்னா பரிசுத்த பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவின் மரணத்தை அவருடைய வல்லமையின் சரீரத்தை விளங்குவதற்காக அவரது மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறேன். ஒரு நாள் அல்ல, அதாவது மாதத்தில் ஒரு நாள். சில சபைகள் இருக்குது வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறவங்க கூட இருக்காங்க கம்யூனியனை. ஆனால் இந்த பகல் வேளையில் கொஞ்சம் சிந்தித்துக்கொள்வோம். கம்யூனியன் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 3 நியாய தீர்ப்பு. 1, அவன் பாவியாக இருந்து சிலுவை அண்டை வரும்போது முதலாவது நியாய தீர்ப்பு. அவன் நினைவித்திருந்திருந்து அதுவரைக்கும் செய்த பாவம் சிலுவையில் உருண்டு ஓடுகிறது. ஸோ அதுவரைக்கும் செய்த பாவம், அந்த பாவத்தின் தண்டனை எங்கே நீங்கி போகுதுன்னா சிலுவையிலே. நீதிபதி யார் என்றால் ஆண்டவர் இயேசு. தண்டனை வந்தால் ஒன்றும் கிடையாது.
எந்த தண்டனையும் இல்லாமல் நியாயம் தீர்க்கப்படுகிறோம் when we accept Christ. இது முதலாவது நியாய தீர்ப்பு. ரெண்டாவது நியாய தீர்ப்பு சபையில், அதுக்கு பேர் தான் திருவிருந்து. இது செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த சர்ச். ஏன்னா அங்கே ஒன்றாவது நியாய தீர்ப்பில் இயேசு நீதிபதி, இங்கே நமக்கு நாமே நீதிபதி. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் அப்படின்னா ஜட்ஜ் இங்கே யார் தெரியுங்களா? நான் தான். எனக்கு இங்கே என்ன உண்டு? ஐயா சொன்ன மாதிரி 5 ஆபத்துக்கள் இருக்குது. சரியா? ஒன்று குற்றவாளி சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொன்ன 5 காரியங்கள். இந்த 5 வரும் கண்டிப்பாக. ரெண்டாவது நியாய தீர்ப்பில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போய் சொன்னாங்க, ஆக்கினைக்கு உட்படுவோம் சொன்னாங்க தெரியுங்களா? we are away from judgment already. ஆக்கினையிலிருந்து ஏற்கனவே நாம் தப்பினவர்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என்னை அனுப்பினவரை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆக்கினைக்கு தப்பி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். எப்போ இயேசு முதலாம் நியாயத்திற்கு நம்ம வந்தோமோ அப்போ அவே ஃப்ரம் கண்டாமினேஷன், ஆக்கினையிலிருந்து நான் தப்பி விட்டோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஆக்கினை கிடையாது. ஆனால் இந்த ஆக்கினைக்கு தப்பினவனும் அக்கிரமம் பண்ணுவோம். இன்னும் சொல்ல போனால் அப்போ நிறைய பண்ணுவோம். முதல்ல அறியாமல் செய்தோம், இப்போ அறிஞ்சு செய்கிறோம், அவ்வளவுதான். முன்னாடி தெரியலை, தப்புன்னு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆகும்? தப்புன்னு தெரிஞ்சு இதெல்லாம் கர்த்தர் கண்டுக்க மாட்டார். இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? அவரை பாரு, இவரை பாரு, செவரை பாருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லி என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவோம்? அதை நியாயப்படுத்துகிறோம் தெரியுங்களா? இப்போ தான் ஆபத்து அதிகம். அதுக்கு தான் சர்ச்சில் கம்யூனியன் இருக்குது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் உலகத்தோடு நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏற்கனவே ஆக்கினைக்கு தப்பினவர்கள் மறுபடியும் ஆக்கினைக்கு உட்படுகிறோம். அதை சரி பண்ணுற இடம் தான் கம்யூனியன் சர்வீஸ். மூன்றாவது ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுவார், நாம் எல்லாரும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் நிற்க வேண்டும். நாம் எல்லாரும் என்றால் சபையை குறித்து பரிசுத்த பவுல் தன்னையும் சேர்த்து சொல்லுகிறார், நாம் எல்லாரும். அது தண்டனை நேரம் அல்ல, இட்ஸ் a டைம் ஆஃப் ரிவார்டிங். அவரும் சரீரத்து செய்த நன்மைகளுக்காக தீமைகளுக்காவது தக்க பலனை அடைவதற்கு. அப்படின்னா முதல் நியாய தீர்ப்பில் தண்டனை இல்லாத ஒரு நியாய தீர்ப்பு, ரெண்டாவது தண்டனையோடு கூட ஒரு நியாய தீர்ப்பு, மூன்றாவது ஒரு நாள் வரப்போகிறது அன்றைக்கு நாம் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற தக்க பலனை அடைய போகின்ற நாட்கள். ஆமேன், ஆமேன். நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறீங்க, அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா தூங்கிடுவீங்க நீங்கள், சரியா? ஏன்னா அப்படி இழுத்துட்டு போயிடும். அப்படி அதனால் என்ன பண்ண, கொஞ்சம் முழிச்சிருக்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கட்டுமே. இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக, இந்த குழந்தைங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடு குழந்தைங்க இருக்குல்ல, குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி சைலண்ட் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? ஏன் கத்திட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா அமைதியாகிட்டேன் என்ன அர்த்தம்? அடுத்தது அவ்வளோதான். இந்த விசுவாசிகளை வசனம் கேட்கும்போது ரொம்ப சைலண்ட் தான். அடுத்தது என்னென்ன? அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், கால் தான். துக்கத்துக்கு கால் போட்டிங்கன்னா தூக்கம். அதுதான் பிள்ளைங்களை பலாருன்னு ஒரு அறை விட்டிங்கன்னா அது அழுது தெரியுங்களா, அடுத்து தூங்கிடும். குழந்தையும் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான், சரியா? என்ன ஈஸியாக தூங்கிடுது இல்லை. துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, கிட்ட தான் இருக்குது. அதனால் அமைதியாக இருக்க நல்லது தான், அமைதியாக இருந்து கவனிப்பது நல்லது தான். சொன்ன மாதிரி எனக்கு பிரசங்கம் தொடங்க தான் தெரியும், முடிக்க தெரியாது, சரியா? ஹலோ, நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த குழந்தைக்கு சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட கற்றுப்பாங்க தெரியுங்களா? அவனுக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் அவனை தூக்கி வச்சு ஒரு 3 பேர் தள்ளிட்டு போவாங்க அவனை சைக்கிளோட. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் கூட நேராக உட்காந்ததில்லை, இப்படி சாஞ்சு தான் உட்காந்துருப்பான், சரியா? ஒரு 2-3 நாள் அவனை அப்படியே தள்ளிகிட்டே போவாங்க. பெடல் பண்ண கூட தெரியாது அவனுக்கு. அப்புறம் முருகை வளைச்சி அடித்து கொஞ்சம் ஓட்டுவான் தெரியுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, யாராவது சைக்கிளை பிடிச்சா அவருக்கு கோவம் வரும், கையை விடுங்க நான் தான் ஓட்டுறான்ல. 3 நாளைக்கு முன்னாடி அவனை தள்ளிட்டு போனதான் மறந்துடுவான் அவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்ட தெரியும். இப்போ பிரச்சனை, ஏற தெரியாது, இறங்க தெரியாது. எப்படி ஏறுவான்னா, எங்கேயாவது ஒரு படிக்கட்டுக்கு வந்தா இல்லை ஒரு லேம்ப் போஸ்ட்கார அதை பிடிச்சி ஏறி உட்காந்துப்பான், போயிட்டே இருப்பான். இப்போ பிரச்சனை, இறங்க தெரியாது ஆளுக்கு, சரியா? எப்போ இறங்குவான்? இதை ஒரு பாட்டி வச்சுங்களேன், பாட்டியோடு சேர்ந்து கீழே இறங்குவான். வழக்கமாக வெளிநாடுகளில் இந்தியன் ப்ரீச்சர்ஸை கொஞ்சம் கிண்டலாக சொல்கிற வழக்கம் உண்டு. வெளிநாடுகளில் குறிப்பாக ஊழியர்களை 3 கிரேடில் பிரிப்பாங்க, A, B, C.
ஸோ உதாரணமாக பில்லி கிராஹாம் போன்ற தேவ மனிதர்கள் ஏ கிரேட், அதாவது 30 மினிட்ஸ் தான் பேசணும். ஹலோ, ஏ கிரேடே 30ன்னா அடுத்தது பிரேக் கிரேட் வந்து பி கிரேட் 25, சி கிரேட் 20. இப்போ என்னுடைய கிரேடு செட்டுக்கு கீழே, சரியா? ஆனால் அங்கே போனீங்கன்னா நம்ம ஆளுக்கு இந்த வார்ம் அப் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் தாண்டி போயிடும். இப்போ நான் பிரசங்கமே ஆரம்பிக்கல பாருங்களேன். சரி, நமக்கு வார்ம் அப் ஆகிறதுக்கு இவ்வளோ ஆகிடுதில்ல. அதனால் அவங்க கிண்டலாக சொல்லுவாங்க, இந்தியன் ப்ரீச்சர்ஸா இந்த புல்பிட் இருக்குல்ல, அதை எப்படி வைக்கணும்னா தூக்கு மேடை டேபிள் மாதிரி வைக்கணுமா. தூக்கு மேடை ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது தெரியுங்களா, அதில் கொண்டு போய் நிறுத்திட்டா கரெக்டாக அவன் டைம் ஆனோன்னா பட்டனை திட்டினா ஆளு கீழே போயிடுவான்ல. அதே மாதிரி இந்தியன் ப்ரீச்சருக்கு என்ன பண்ணணும், இவன் 29 நிமிஷம் போகிறான்னா பட்டனை தட்ட டொப்புன்னு கீழே போயிடுவான் ஆளு. இவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டானுங்க ஆளுங்க. பாருங்களேன், இந்த ஒன்றை சொல்லி முடிக்கிறேன்னு சொல்லி 15 ரூபா சொல்லிடுவோம் நம்ம. ஏன்னா அது நமக்கு அது இயல்பாக வந்த ஒரு வழக்கம். நான் அதில் முதல் ஆள், நான் அதில், சரியா? வழக்கமாக ஹோம் ரீடிங்ஸை சொல்லிக் கொடுப்போம். பிரசங்க இலக்கியத்தில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடாது. நம்மளால் முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு தான் பிரசங்கமே ஆரம்பிக்கும். நான் அதில் முதல் ஆள் அப்படி செய்யக்கூடாதுன்னு டீச் பண்ணுவேன். ஆனால் நான் அதான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போவும் அதான் பண்ண போகிறேன், சரியா? உங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்குறேன். நீங்கள் தூங்கலாம், சரியா? ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த முண்டை கண்ணை மாத்திரம் கொஞ்சம் திறந்து வச்சுட்டு தூங்குங்க. கண்ணு திறந்துருக்கட்டும், நீங்கள் 3ஆம் வானம் டச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சரியா? எத்தனை வாரம் வேணால் தாண்டி போங்க, கண்ணு மாத்திரம் முழிச்சிருக்கணும். ஏன்னா கேட்குறவங்க தூங்கினா பிரச்சனை இல்லை, பேசுகிறவங்க தூங்கிடக்கூடாது. உங்களை பார்த்து நான் தூங்கிட்டா வம்பு இல்லை. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போமா? மகிமையின் தேவனே, மாறாதவரே, மகத்துவமானவரே, மகிமையுள்ள சித்தத்தினால் உமது ஊழியத்தை செய்யும்படியாக தேவரீர் தெரிந்து கொண்டு அழைத்த உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அவர்கள் நடுவே நின்று பேசுவதற்கு தகுதி இல்லாத என்னையும் நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்களே, அந்த மேன்மைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களுக்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எசேக்கியேல் எங்கே பார்த்துருப்பீங்க, எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அந்த வசனத்தில், அந்த பின்னாடி இருக்கிற அந்த பேனரில் எசேக்கியேல் 22:30 இருக்கும். அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், பரிதாபம் என்னவென்றால் ஒருவனையும் காணேன். இந்த வசனத்தை தான் உங்களோடு பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர்களுடைய விருப்பத்தை கொடுத்தபடியினால் நான் இதற்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். அந்த ஒரு மனிதன் என்பதற்கு நான் தேவ மனிதன் என்று எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களானால், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய குறைந்தது 7 தன்மைகள். ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் மனிதன் என்று 7 இடங்களில் சொல்லப்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் மாத்திரம் இயேசு மனிதன் என்று 7 முறை சொல்லப்படுகிறார். அடுத்தது சபைக்கு நிருபங்களை பார்ப்பீர்களானால் சபையும் மனிதன் என்று தான் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் என்றால் அப்படின்னா குறைந்தது 21 கருத்துக்கள். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் 7, புதிய ஏற்பாட்டில் 14, 21 முறை குறைந்தது ஒரு மனிதன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி வேதம் சுட்டி காட்டுகிறது. நான் இதில் உங்களோடு ஒன்றை நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசுவை பற்றி மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் பூரண புருஷன். ஒரு மனிதன் என்று சொல்லப்பட தகுதி உள்ளவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா என்னாகமம் 27ஆம் அதிகாரத்தில் அது ஒரு அற்புதமான அதிகாரம். மொத்தம் அதில் 23 வசனங்கள் இருக்கும். நம்பர்ஸ் சாப்டர் 17, there are 23 verses. அதில் முதல் 11 ஒரு கருத்து இருக்குது.
12ஆம் வசனம் எப்படி இருக்கும்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி. அடுத்த 11 வசனம் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்னது. என்னாகும் 27ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்களில் ஒரு நிகழ்ச்சி. அதாவது யோசேப்பினுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், அதில் வாரிசு இல்லாமல் ஒருவன் மரித்து போகிறான். அவனுடைய 5 பெண் பிள்ளைகள் வந்து மோசேட்ட கேட்குறாங்க, எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவரைக்கும் இஸ்ரவேலில் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற வழக்கம் இல்லை. மோசே கர்த்தரை கேட்கிறார். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் கேட்பது நியாயம்தான், அவர்களுக்கு கொடுத்து விடு, என்னென்ன நிபந்தனைகளில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சுட்டி காட்டுகிறார். முதல் 11 வசனம் அதுதான். அந்த 13 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோசேக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கானானுக்குள் பிரவேசிக்க போறதில்லை, உன் சகோதரனாக ஆரோனை போல நீயும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறாய், ஆகவே நீ சபையை விட்டு எடுக்கப்பட இருக்கிறாய். மோசே கேட்கிறார். ஒன்று 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லுவார், கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத ஒரு மந்தையாய் விடக்கூடாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அதுதான் ஒரு தெய்வ மனிதனுடைய விசேஷமான தன்மை. கர்த்தர் அவரை எடுப்பேன்னு சொல்கிறாரு. மோசே துக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரை என்னை ஏன் ஆண்டவரை எடுக்கிறீங்க, என்ன தான் கூப்பிட்டீங்கள, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அழைப்பு என்பது நாம் நினைப்பது போல சாதாரணமானது அல்ல. ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு அழைப்பு அல்ல, நுழைப்பு தான் அதிகமாக இருக்கு. நுழைக்கிறாங்க, அழைப்பு இல்லாதவனை கொண்டு நுழைக்கிறாங்க உள்ள ஊழியங்களில். அழைப்பு என்பது மிக மிக விசேஷமானது. God is very specific. கர்த்தர் அழைப்பை பற்றி வெரி ஆக்குரேட் அண்ட் வெரி ஸ்பெசிஃபிக். மோசே அழைக்கும் போது மிக தெளிவாக சொல்லுவார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ வா, என் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி உன்னை அனுப்புவேன் என்றார் சொன்னார். அதாவது எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தான் உன்னை அனுப்புவேனே தவிர கானானுக்குள் கொண்டு போவதற்கு உன்னை அழைக்கவில்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார் முதலையே. மோசையை அழைக்கும் போது God is very specific. எனக்கு தான் வெளியே கொண்டு வரத்தான் நீயே தவிர உள்ள கொண்டு போறதுக்கு நீ இல்லை. அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர் இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ மரிக்க போகிறாய். அவன் சாவரை பற்றி அவனுக்கு வருத்தம் இல்லை, தன்னுடைய பதவி எடுக்கப்படுவதற்கு வருத்தம் இல்லை. ஆனால் அவர் என்ன கேட்கறான் தெரியுங்களா, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மண்டையாயிடக்கூடாது, ஆகவே நீங்கள் யாரை கொடுங்க, ஒரு மேய்ப்பனை கொடுங்கன்னா நியாயம். ஆனால் ஒரு புருஷனை கொடுன்னு கேட்குறான் பாருங்களேன். என்னாகும் 27:17 வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் தெரியுங்களா, ஒரு மேய்ப்பனை கொடும் என்று கேட்கவில்லை. தொடங்கும்படி எப்படி கேட்கிறார், உங்கள் சபை மேய்ப்பன் இல்லாத மண்டையாக ஆய்விடக்கூடாது, ஆகவே நீங்கள் ஒரு மேய்ப்பனை கொடு, அதுதான் சரியான கருத்து. ஆனால் மோசே மேய்ப்பனை கேட்கல, ஒரு புருஷனை கேட்குறான் பாருங்களேன். மிக அவசியமானது. அப்படின்னா ஏன் அப்படி கேட்டாருன்னா, அந்த என்னாகும் 27 முதல் பகுதி சொன்ன தெரியுங்களா, ஒருவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை இல்லாததுனால அந்த சுதந்திரம் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வருது இல்லையா. மோசே இதை பார்த்திருக்கிறார். இப்போ மோசைக்கு தோன்றுது, கர்த்தர் எண்ணெய் எடுத்து விட்டால் இந்த சுதந்திரம் யாருக்கு போகும், இந்த அழைப்பு யாருக்கு போகும்? அப்படின்னா அவனுக்கு என்ன வேண்டும், ஒரு புருஷன் இருந்தால் பிரச்சனை வராதுல்ல. ஒரு புருஷன் இருந்தால் குழப்பம் இல்லையே. ஆக என்ன கேட்கிறான், ஒரு புருஷனை. அநேக லட்சக்கணக்கான மக்களை நடத்துவதற்கு எத்தனை புருஷன் போடும், ஒரு புருஷன் போதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் பூரண புருஷன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் தான் கர்த்தர் 5 விதமான ஊழியங்கள் 4 விதமான ஊழியர்களுக்கு கொடுக்கிறார். 5 விதமான ஊழியங்கள். ஆனால் அதாவது ப்ரொஃபஷன் இஸ் 5, பர்சனாலிட்டி இஸ் 4. 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், மேய்ப்பனாகவும் போதகனாகவும். மேய்ப்பன் போதகன் வேற வேற இல்லை. ஒவ்வொரு மேய்ப்பனும் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும், அது கர்த்தருடைய சித்தம். ஆனால் இன்றைக்கு வருத்தம் என்னவென்றால், நிறைய நமக்கு போதகர்கள் இல்லை. மேய்ப்பர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் யார் இல்லை, போதகர்கள். கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள்.
ஒரு வாரத்தில் சபை நடக்கிற கூட்டத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகளுக்கு எழுதப்படாத டைம் டேபிள் என்ன தெரியுங்களா? புதன்கிழமை பைபிள் ஸ்டடி. ஆனால் இன்றைக்கு புதன்கிழமை கேன்சல் டே ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன கிடையாது சபைகளில்? பைபிள் ஸ்டடி இல்லை. ஏன்னா ஆள் வர மாட்டேங்குது. நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆள் வரணும்னு கவலைப்படாதீங்க, நீங்கள் உருப்படுவீங்க. பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்க தேறுகிறார்கள். சபை தேறுதோ விசுவாசி வராங்களோ இல்லை. ஒரு தீர்க்கதரிசி வரான்னு சொல்லி பாருங்க, ஊரே வந்து உட்கார்ந்துருக்கும். ஆனால் ஒரு பைபிள் டீச்சர் வரான்னு சொல்லி பாருங்க, அப்படி ஒரு ஊழியம் இருக்குதான்னு கேட்குறாங்க. பைபிள் டீச்சர் ஒரு ஊழியம் இருக்குதா அப்படி கேட்குறாங்க இன்னைக்கு. ஏன்னா அப்போஸ்தலரை தெரியும், தீர்க்கதரிசியை தெரியும், சுவிசேஷகனை தெரியும், பாஸ்டரை தெரியும், ஆனால் டீச்சரை தெரியல. பாருங்களேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான், சபைக்கு உள்ளே சொல்லப்பட வேண்டியது பிரசங்கம் அல்ல, உபதேசம். சபைக்கு வெளியே சொல்ல வேண்டியதுதான் பிரசங்கம். கிரேக்க மொழியில் 2 வார்த்தைகள், கெருசோ என்ற ஒரு வார்த்தை. கெருசோ என்றால் அது அறியாமையில் இருக்கிறவனை அவனுடைய அறியாமையை நீக்குவதற்கு பயன்படுத்துவது அர்த்தம். டிஃபீட்டிங் மேன்ஸ் இக்னரன்ஸ், மனிதனுடைய அறியாமையை போக்குவதற்கு பிரசங்கம். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அன்பு, இயேசுவின் கிருபை, இயேசுவின் ஆசீர்வாதங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மேன்மைகள் எல்லாம் யாருக்குன்னா இயேசுவை அறியாதவங்களுக்கு. சபைக்குள்ள வந்தவனுக்கு டிடாஸ்கோ வேற கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? டிஃபீட்டிங் மேன்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வெளியே இருக்கவன் அறியாமை, உள்ள இருக்கிறவங்க புரியாமை. இந்த புரியாமை நீக்குவதற்கு ஒரு குடுகுடுப்பை கையில் வச்சு நல்ல காலம் பிறக்க நடிச்சா தேர மாட்டான். சபை கிறிஸ்துவை போல மாற வேண்டுமானால் அவங்களுக்கு வேண்டியது உபதேசம், பிரசங்கம் இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சபைகளில் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் தான் நல்லா நடக்குது. கர்த்தர் இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், அக்கினி சொல்லைக்குள்ள விழுந்தாலும் தூக்கி எடுப்பார். நமக்கு பாட்டு வேறு இருக்குது, சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்து இருந்தார். நமக்கு தான் பாட்டு இந்த ஜாலியாக இருக்குல்ல. இந்த பாட்டெல்லாம் பாட்டு என்ன ஆகுது தெரியுங்களா? சாகிற வரைக்கும் சிங்கக்கவியிலே கிடப்பான், வெளியே வர மாட்டான். கர்த்தர் அழைத்தது இயேசுவை போல மாறுவதற்கு இல்லையா? ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு. இது பிரசங்கம் பண்ணாடு, உபதேசம் பண்ணும். இன்றைக்கு என்ன உபதேசம் பண்ணுவதற்கு ஆட்கள் குறைந்து கொண்டே வராங்களே. தமிழ்நாட்டில் ஒரு பகுதி, பேர் சொல்ல நான் விரும்பல, அங்கே 2 நாள் ஒரு மிஷனரி செமினார். காலையில் 8லேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரு 45 மிஷனரி இருந்திருப்பாங்க, ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு 2 நாள் இந்த 7 baskets ஃபுல்லுன்னு ஒரு டாபிக் இருக்குது பைபிளில். 7 கூடை நிறைய துணிக்கு எடுத்தாங்க இல்லையா? அது இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 5 விதமான பேஸ்கெட் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 2 விதமான பேஸ்கெட். பைபிளில் மொத்தம் 7 விதமான கூடைகள் தான். பழைய ஏற்பாட்டில் 5 கூடைகள், புதிய ஏற்பாட்டில் 2 கூடைகள். பழைய அந்த 7, இந்த 7ம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய 7 அனுபவங்கள், மிக அவசியமானது. இது 2 நாள் காலையில் 8லேருந்து நைட் 8 வரைக்கும் 2 நாள் டீச் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் அதே பகுதியில் ஒரு ஏஜி சர்ச்சில் காலையில் 2 சர்வீஸ் சண்டேயில் பேசியிருக்கேன். இதற்கு அவர்கள் கொடுத்த காணிக்கை 2000 ரூபாய். சரியா? கர்த்தருக்கு மகிமை. நான் காணிக்கை பார்க்குற ஆள் இல்லை, ஏன்னா நான் கர்த்தரை பார்த்து வந்த ஆள். காணிக்கை எதிர்பார்த்து வருவதில்லை. எனக்கு ஒரு மிஷனரிகள் கர்த்தரை பயன்படுத்த பெரிய சந்தோஷம் எனக்கு. ஆனால் அந்த சண்டே ஈவினிங்கில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஆராதனை நடத்துகின்ற ஆராதனை வீரர் சாயங்காலம் 3 மணி நேரம் ஒரு கான்செர்ட் சொல்கிறாங்களே. இப்போ இந்த சினிமாக்காரன் கற்றுக் கொடுத்தாங்களே கான்செர்ட்னு ஒன்று, அந்த கான்செர்ட் நடக்குது. 3 மணி நேரத்துக்கு 6 லட்சம் ரூபா காணிக்கை. ஹலோ, தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுங்க, அதுக்காக சொல்லுகிறேன். காணிக்கை பற்றி நான் கவலைப்படுற ஆள் இல்லை, சரியா? ஆனால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நான் இப்போ நிறைய இடங்களுக்கு கத்த கிருபையில் போயிட்டுருக்கிறேன். நான் டிக்கெட் வாங்காமல் வர ஒரே ஒரு இடம் போத்தனூர் மாத்திரம்தான்.
ஜான் ரூபன் மாத்திரம்தான் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, வேற யாருமே டிக்கெட் புக் பண்ணுறது இல்லை. எப்படி வரீங்கன்னு கேட்பாங்களே தவிர எவ்வளோன்னு கேட்டதே இல்லை, நானும் சொன்னதே இல்லை. ஏன்னா என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் வரேன், அவ்வளோதான். என்னுடைய வசதிக்காக வருகிறேன். என்ன நடத்துறது கர்த்தர். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிவிட்டு 32 ஆண்டுகள் ஒரு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு தான் அப்புறம் முன்னேற ஊழியமாக வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்தேன். அதனால் நான் ஊழியத்தை காணிக்கை பார்த்தல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 75 ரூபா கொடுத்தா ஒரு டிவிடி கிடைக்கும்ல, பாட்டு டிவிடி. ஹலோ, எத்தனை கோடி கொடுத்தாலும் இது கிடைக்காது. ஆனால் இது இன்னைக்கு என்ன ஆச்சரியங்களா, ஏசாயா 59:15 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுவார், சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. நமக்கு தெரிஞ்ச ஆடி தெளிபடி தான் தெரியும் நமக்கு. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா கூட 1 கிலோ ஸ்வீட் வாங்கினீங்கன்னா 1 கிலோ இலவசம்னு ஏர்போர்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் ஏர்போர்ட்டில் கூட தள்ளுபடியில் போகுது. ஆனால் இன்னைக்கு வசனமே தள்ளுபடியில் போகக்கூடிய ஒரு அவல நிலை. கர்த்தர் சொல்லுகிறார், இது நல்லா இல்லையே, யாராவது இதுக்கு விண்ணப்பம் பண்ணுவான் என்று பார்த்தால் ஒருவனையும் இல்லைன்னு போட்டிருக்க 16ஆம் வசனத்தில். இந்த பகல் வெளியிலே அன்புக்குரியவர்களே, சபைக்குள்ள பேச வேண்டியது பிரசங்கம் அல்ல, உபதேசம். கர்த்தரை அறியாதவன் அவன் அறியாமையில் இருக்கிறாங்க. அவனை அறிவுக்குள் கொண்டு வருவதற்கு அவனுக்கு பிரசங்கம் வேணும். அது பிரசங்கம் என்பது இயேசுவை குறித்து, உபதேசம் என்பது இயேசுவை போல மாறுவதை குறித்து. இன்னைக்கு துக்கம் என்னவென்றால், இயேசு போல மாறுவதற்கு நம்ம பிரசங்கம் பண்ணுறதே இல்லை. இயேசுவிடத்தில் என்ன கிடைக்கும்? நமக்கு தெரிந்த ஒன்று, சபைகளில் சாட்சியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சபைகளில் சாட்சி சொல்கிறோமே, இந்த சாட்சிகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலி வந்தது, தலைவலி வந்தது, பஸ்ஸில் ஏறி ஃபுட்போர்ட்லேருந்து கீழே விழுந்து முட்டியை உடைச்சது, இந்த கதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல கவனித்து கொள்ளுங்கள், அது சாட்சி இல்லை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன். இடுப்பு வலி இருந்தது, வயிற்று வலி இருந்தது, காலு கீழே வயிற்று வலி இருந்ததுலாம் சொல்கிறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் கர்த்தர் செய்கிற நன்மைகள். அது சங்கீதக்காரன் சொல்லியா, நன்மையும் கிருபையும் என்னை, அது நம்ம தொடர்ந்து வருவது, அது குட்னஸ் ஆஃப் காட். ஆனால் விட்னஸ் ஆஃப் காட் அது இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரம், நேரம் இல்லை, நான் கடந்து போகிறேன். யோவான் 5:31 முதல் 36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எது சாட்சி என்று உண்மையுள்ள சாட்சி இயேசு சொல்லுகிறார். என்னை குறித்து நானே சொன்னால் அது சாட்சி இல்லை என்றார் இயேசு. அவர் தான் உண்மையுள்ள சாட்சி. வெளிப்பாடு 1:5. அப்படிப்பட்ட உண்மையுள்ள சாட்சி சொல்லுகிறார். என்னை பற்றி நானே சொன்னால் சாட்சி இல்லை. அடுத்து சொல்றாரு, என்னை பற்றி சாட்சி கொடுக்க ஒரு பிதா இருக்கிறார், அதுவும் சாட்சி ஒன்று எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அடுத்து சொல்லுகிறார், எனக்கு முன்பாக யோவான் ஸ்நானன் போனான், அவன் என்னை பற்றி சொன்னான், ஆனால் மனிதனுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்றதில்லை. அவர் சொல்லுவதும் சாட்சி இல்லைன்றாரு, அவரை குறித்து பிதா சொல்வதும் சாட்சி இல்லைன்றாரு. அவருக்கு முன்னோடினமாகிய யோவான் ஸ்நானன், ஜனங்கள்லாம் சொன்னாங்க, அவன் ஒரு அற்புதமும் பண்ணல, ஆனால் உங்களை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குது. உண்மையாக சொன்னவன் தான், அதையும் இயேசு சாட்சியை ஏற்றுக்கொள்ளுவேன். அப்படின்னா எது சாட்சி? யோவான் 5:36 சொல்லுகிறது, என்னை குறித்து பிதாவின் சித்தம் என்னவோ அதை அறிந்து நான் செயல்படுகிறேனே, கிரியை செய்கிறேனே, அதுதான் சாட்சி. அப்படின்னா கர்த்தரை பெற்றுக்கொள்வது சாட்சி இல்லை, கர்த்தருக்கு நாம் திருப்பி என்ன செய்கிறோமோ அதான் சாட்சி, தேவ சித்தத்தின்படி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் இது பொதுவாக இதெல்லாம் டீச் பண்ணுறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதையே சொல்லி என்ன பண்ணுறோம், காலங்காலமாக போயிட்டே இருக்குது. இல்லை, என்றைக்கு தான் மாற்றம் வரும்? சபைகளுக்கு எது சாட்சி, எது நன்றி சொல்லுதுன்னு தெரியணும். கர்த்தர் கடனில் இருந்து நீக்கினார் என்றால் கேட்குற இன்னொருத்தனை இது உயிர்ப்பிக்கும். நான் வியாதியாக இருந்தேன், கர்த்தர் சுகமாக்கினார்னா வியாதி உள்ள ஒருவனை பலப்படுத்தும். அது கர்த்தர் எனக்கு செய்ததை சொல்லுவது. கர்த்தரை சபை நடுவில் நான் மகிமைப்படுத்துகிறேன், அதான் நன்றி சொல்லுகிறேன், தேங்க்ஸ் கிவிங். இட் இஸ் நாட் விட்னஸ். சாட்சி என்பது என்னை குறித்து தேவ சித்தம் என்னவோ அதை அறிந்து அதை நான் செயல்படுத்தினது தெரியுங்களா, அதுதான் சாட்சி. அப்படின்னா லேக் ஆஃப் த ஸ்கிரிப்சர். சபை இன்றைக்கு வசனத்து பாதையில் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படுகிறது, கொஞ்சம் வசனம்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். முன்னாடி நாட்கள்லாம் வீடுகளில் தொங்க விட்டுருப்பாங்க. இன்றைக்கு வேதம் வாசித்தாயா? இன்னைக்கு நம்ம பரம்பரையே வாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க,
இன்றைக்கு வேத வாசன் எந்த சபையில கேட்குறாங்களா? ஜோஷமான சென்னையில் ஒன்று பக்சிங் தலைவராக இருந்தார்கள். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் எல்லாம் பைபிளை கையில் தூக்குவார். வேத புஸ்தகம் சிறந்த வேத புஸ்தகமே வேற ஒரு பாட்டு பாடுவார். சொல்லுவார், பைபிள் கொண்டு வரலாம் தூக்குங்க, பைபிள் கொண்டு வராதான் தலையை கையை தொங்க போடுங்கன்னுவார். இப்போ நம்ம சபையில் என்ன சொல்லணும்? செல்ஃபோன் கொண்டவங்கெல்லாம் தூக்குங்கன்னு சொல்லணும். ஹலோ, இப்போ சபையில் செல்ஃபோனில் தானே இப்போ சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அவன் வசனம் பார்க்குறான்னா பக்கத்தில் எங்கே எஸ்எம்எஸ் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? நம்ம பிள்ளைங்க இப்படின்னு தான் அதுக்குள்ளே போயிடுது இல்லை மெசேஜ், இப்படின்றா அதுக்குள்ளே அழிஞ்சு போயிடுது இல்லை. அவனுக்கு அப்லோட் பண்ணவும் தெரியும், எரேஸ் பண்ணவும் தெரியுதில்ல. அன்புக்குரியவர்களே, வேத வாசிப்பர் ரொம்ப குறைந்து போய்விட்டோம். அடுக்கு விசுவாசிகளை மாத்திரம் சொல்ல, ஊழியர்களாக என்னை நாமையும் சொல்கிறேன். பைபிள் படிக்க காலையில் பைபிள் திறக்கிறோம் தெரியுங்களா? திறந்த உடனே 1ஆம் வசனம் படித்த உடனே நம்ம அறியாமல் கடைசியில் எத்தனை வசனம் இருக்குன்னு பார்க்குறோம் பாருங்களேன். ஹலோ, எந்த அளவுக்கு சோர்ந்து போயிட்டோம் பாருங்க பைபிள் படிக்கிறதில்ல. நம்ம அறியாம அன்கான்ஷியஸ்லி we are doing it, வேணும் செய்கிறதில்ல. ஸோ இயல்பாகவே நமக்கு ஆயிடுச்சு. இப்படி பார்க்கணும், 117ஆம் சங்கீதம் மாதிரி இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும். 2 வசனம் நறுக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போயிடலாம். அடுவ 119ஆம் சங்கீதம்னா, ஆவியானவரே 176 வசனமாக எழுதுவீங்க, நான் ஒரு 7-8 நாளாக படிக்கிறேன் ஆண்டவரே. அது கூட வேணா அந்த 22 பிரித்து கொடுத்தீங்கல்ல, 8 படித்து நான் முடிச்சிடுறேன். சரியா? இது என்ன அக்டேவா? இது எங்க சரிகம பெனிசா போடுறதா இது? அன்புக்குரியவர்களே, வேதத்தில் மனிதன் என்பதற்கு நிறைய உதாரணங்கள். நான் ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில் இருந்த மாத்திரம், ஏன்னா நீங்கள் நானும் தேவ மனிதர்கள். தேவ மனிதன் என்றால் யார் தெரியுங்களா? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்கிறவங்க. ஒரு பக்கத்தில் he has touched God, அடுத்த பக்கத்தில் he has to touch the needy man. தேவை உள்ள மனிதன் ஒரு பக்கம் தொடரணும், தேவையை சந்திக்க வல்லமை உள்ள கர்த்தர் ஒரு பக்கம் தொடரணும். அடுக்கு தான் கர்த்தர் தேவ மனிதனை தேடுகிறார். why God is seeking? சொன்னேனே எசேக்கியேல் 22:30 தேசத்தை அழிக்க வேண்டும். காரணம் என்ன? தேசத்தின் அக்கிரமம். தேசத்தின் அக்கிரமம் கர்த்தருக்கு தேசத்தை அழிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம். அதே நேரத்தில் கர்த்தர் தேடுகிறார், யாராவது ஒருத்தன் வந்து நடுவில் நிற்பானா? தேசம் அழிவதற்கு 2 காரணங்கள். ஒன்று தேசத்தின் தவறு, இரண்டாவது 2 பேருக்கு நடுவில் இருக்க ஒரு தேவ மனிதன் இல்லாமல் போனது. ஒரு தேவ மனிதன் நின்றிருந்தால் கர்த்தர் எங்கெல்லாம் தேடுறார் பாருங்களேன். அதே எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நான் சொன்னேன், 25ஆம் வசனமும் 28ஆம் வசனத்தையும் பார்த்தீங்கன்னா அதன் தீர்க்கதரிசிகள் நடுவே கர்த்தர் தேடுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வேதம் சுட்டி காட்டுகிறது அதன் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள் என்ன பண்றாங்களாம்? பொய்ய சொல்றான்னு போட்டிருப்பாருங்களா. ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிழித்து கொண்டு வருகின்ற ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு? பொய்யாக தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. எசேக்கியேல் நாட்களில் அன்றைக்கு இருந்த தேசம் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே நிலைதான். தீர்க்க தரிசனம் சொன்னால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? தலையாசிச்சு பின்னாடி ஓடி வந்துடுவாங்கல்ல. ஒரு எஸ்தர்னு கூப்பிட்டா நம்ம சபைகளில் எஸ்தருக்கு பஞ்சமா என்ன? ஹலோ, ஒரு ரூத்துக்கு பஞ்சமா என்ன? ஏதாவது ஒன்று கிளிக் ஆகாதா? ஏதாவது ஒன்று தொற்றாதா? இந்த போலியான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தீர்க்க தரிசி இருக்கிறாங்க. அற்பமா எண்ணுவது அல்ல தீர்க்க தரிசனத்தை. ஆனால் who is a prophet? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நபி என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிக்கு அதிகமாக பயன்படுவாங்க. நபி, நபி என்றால் கர்த்தர் தெரியுங்களா? ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் காட், மவுத் பீஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வாய், கர்த்தருக்காக பேசுகிறவன், கர்த்தரை போல பேசுகிறவன். கர்த்தர் தேடுகிறார். எசேக்கியேல் 22, 25, 28 பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள்லாம் தவறாய் போயிட்டு இருக்காங்க. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்தாரோ, கர்த்தருடைய வாயா இருக்கிறவர்கள் பொய் சொல்றாங்கன்னு கர்த்தரை சொல்றாரு. கர்த்தருடைய வாய் என்னைக்காவது பொய் சொல்லுமா? சொல்ல முடியாத. அப்படின்னா அங்கே தீர்க்கதரிசி யாரு?
அவர்கள் கர்த்தர் அனுப்பாது இருந்தும் தங்களை தீர்க்கதரிசிகள் பாவித்துக் கொள்ளுகிறவர்கள். அடுத்தது 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆசாரியர்கள் போட்டிருப்பார்கள். எசேக்கியேல் 22, 25, 28 ப்ராஃபட்ஸ், கர்த்தருடைய வாயாய் இருக்க வேண்டியவர்கள். 26ஆம் வசனத்தில் அதனுடைய ஆசாரியர்கள், பிரீஸ்ட். பிரீஸ்ட் என்பது ஆங்கில வார்த்தை, அதனுடைய மூல வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை, போன்டிஃபிக்ஸ். போன்டிஃபிக்ஸ் என்றால் பிரிட்ஜ் பில்டர், பாலம் கட்டுகிறவன். ஒரு ஆசாரியன்றது கத்தனை தெரியுங்களா? பலி செலுத்தி பாலம் கட்டுகிறவன். தேவனுக்கும் மனிதர்கின்றவை இணைப்பு இல்லை. இணைப்பில்லாத இடத்தில் ஒரு இணைப்பை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஆசாரியனை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களும் தவறு செய்கிறார்கள். 27ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரபுக்கள், பிரின்சஸ், அதனுடைய பிரபுக்கள். வேறுபடி பார்த்தீங்கன்னா அதிகாரம் 2 வகையானது. ஒன்று இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி, இன்னொன்று டெலிகேட்டட் அத்தாரிட்டி. ஒன்று தன்னிலே தான் அதிகாரம் உள்ளவர்கள், இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. அடுத்தது டெலிகேட்டட் என்றால் அதிகாரம் உள்ளவற்றிலிருந்து அதிகாரத்தை பெற்று அதிகாரம் செலுத்துவது. பிரபு என்றால் யார் என்றால் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. கர்த்தர் தான் இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி. எப்படி சூரியனிலிருந்து வெளிச்சத்தை சந்திரன் பெற்று பிரதிபலிக்கிறதோ அப்படியே ஒரு தேவ மனுஷன் என்பவன் தேவனிலிருந்து அதிகாரத்தை பெற்று செலுத்துகிறவர்கள். ஆனால் அந்த பிரபுக்கள் நடுவிலும் கர்த்தர் தேடிய பிரபு இல்லை. 29ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 22, 29 வேதம் எங்க சுட்டி காட்டுக அதன் ஜனங்கள், பீப்புள் ஆஃப் இஸ்ராயல். யார் இவர்கள்? அவருக்கு சொந்தமானவர்கள். கவனித்து பாருங்கள், 4 கூட்டம்: ப்ராஃபெட்ஸ், பிரீஸ்ட், பிரின்சஸ், பீப்புள். இந்த 4 பேர்லும் கர்த்தருக்கு ஒரு ஆள் கிடைக்கல பாருங்களேன். Now God is seeking a man, not even the man. ஒரு குறிப்பிட்ட மனிதனை அல்ல, யாராவது ஒரு மனிதன், யாரோ ஒரு மனிதன். ஏன் கர்த்தர் ஒரு தேவ மனிதனை தேடுகிறார் என்றால், முதல்ல மனிதன் தவறு செய்யும் போது he has to rebuke them. என்ன செய்யணும்? அவங்களை கடிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவன் செய்ய வேண்டும், he has to warn them. ஒன்று தவறு செய்யும்போது அவனை கடிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அவனுக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்க வேண்டும். மூன்றாவதாக வரப்போகின்ற அவன் தவறு செய்வதனால் அவன் சந்திக்க வேண்டிய நியாய தீர்ப்பு அவனுக்கு சொல்லணும். நான்காவது தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவே இடைப்பட வேண்டும், இன்டர்வீன். ஒரு தேவ மனிதனுடைய 4 தன்மைகள்: ஒன்று he has to rebuke, இரண்டாவது he has to warn, மூன்றாவது he has to say the judgment, நான்காவது he has to intervene, இடைப்பட வேண்டும். தேவனோடு மனிதனுக்காக பேசணும், மனிதனுக்காக தேவனோடு. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசுவுக்கு 2 விதமான ஊழியம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியனுமாக இருக்கிற அவரை நோக்கி பாருங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நோக்கி பார்த்தல் என்றதுக்கு எபிரேய அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், கற்றுக்கொள்ளுகின்ற விடத்தில் பார்க்கறதுன்னு அர்த்தம். காட்டு புஷ்பங்கள் மலர்வதை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு. எல்லாத்தையும் ஒரே வார்த்தை தான். அது கற்றுக்கொள்ளுகின்ற விடத்தில் ஒன்றை கவனிப்பது தான் நோக்கி பார்த்தல். உங்களுக்கு தெரியுமே, பார்த்தல் இருக்குது, நோக்கி பார்த்தல் இருக்குல்ல. பார்த்தல் என்றால் ஆங்கிலத்தில் சி, நோக்கி பார்த்தல் என்றால் லுக். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ கோயம்புத்தூரில் மெயின் மார்க்கெட்டில் எப்படி நடக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய டெக்ஸ்டைல்ஸ், நிறைய பொம்மைக்கெல்லாம் டிஸ்பிளே சாரிலாம் கட்டியிருக்காங்கல்ல, கட்டியிருக்காங்களா? முதல்ல சி அடி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு லுக்கு விடுவோம் தெரியுங்களா? கூட வரவன் பிக் பாக்கெட் ஆகிடுவான். ஆளு அதை வாங்கித்தான் ஆகணும்னு நெருக்கம் வந்துடுதில்ல. பில்லி கிரஹாம் அடிக்கடி சொல்லுவார், முதல் பார்வை சோதனையா, ரெண்டாவது பார்வை பாவம். ஃபர்ஸ்ட் சைட் இஸ் டெம்ப்டேஷன், செகண்ட் சைட் இஸ் சின். நோக்கி பார்த்தல் நோக்கத்தோடு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமாகிய அந்த ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறேன் என்று பரிசுத்த யோவான் எழுதுவார்.
அப்படியானால் நீங்கள் நான் இன்னைக்கு இயேசுவை கவனிக்கிறோம்னா ரெண்டு வேலை இருக்கும். என்ன? He was an apostle. Apostle என்றால் from God to man. அடுத்தது ஹை பிரீஸ்ட் என்றால் from man to God. இயேசுவினுடைய ரெண்டு ஊழியங்கள் ஒன்று என்ன? தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அப்போஸ்தலோஸ், பிரித்து அனுப்பப்பட்டவர் இயேசு. பிதாவிடத்திலிருந்து உலகத்துக்கு வந்தார். அடுத்தது மனிதனிடத்தில் பிதாவுக்கு போனார்ல, அவர் யார்? இஸ் த ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியர். நமக்காக தன்னையே பலியாக செலுத்தி பிதாவிடத்தில் மன்றாடுறார்ல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 John chapter 2 and verse 1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இதை எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், அதுக்கு அர்த்தம் என்ன? பாவம் செய்யக்கூடாதுன்னு எழுதி கொடுத்தேன், ஆனால் என்ன பண்ணுவீங்க? இதையும் படிச்சுட்டு ஜீரணம் பண்ணிட்டு பாவம் பண்ணுவீங்க. அதான் அர்த்தம். பாவம் பண்ணால் என்ன பண்ணணும்? அங்கே போட்டிருக்குது, நீதிபரராக இருக்கிற இயேசு நமக்காக வேண்டுதல் செய்வாராம். அது தமிழில். இன்றைக்கு இயேசு செய்கிற வேலை அந்த வேலை தான், வேண்டுதல் செய்கிறார். ஆனால் தமிழில், ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா we have an advocate with the father. நமக்காக ஒரு வழக்கறிஞர் அப்பா கிட்ட இருக்கிறாராம். இயேசு யாரு? இஸ் an advocate with the father for me. எனக்காக இயேசு எப்படி இருக்கிறாரா? ஒரு வழக்காடுகின்ற வழக்கறிஞராக இருக்கிறார். வழக்கமாக யாராவது கோவித்துக் கொள்ளாதீர்கள், லாயர்ஸ் ஆர் லையர்ஸ் இங்கிலீஷில். வழக்கறிஞர்னா பொய் சொன்னால் தானே பொழப்பு நடக்கும். 10 பேர் முன்னாடி வெட்டிட்டு ஒருத்தன் வந்து கத்திய அட்வொகேட்டை கொடுப்பான். சார் இதுதான் சார் கொன்னேன், பார்த்துக்க சார்மா. அட்வொகேட் என்ன பண்ண போய் கோர்ட்டில் போயிட்டு, கனம் கோட்டார் அவர்களே, என்னுடைய சாட்சிக்காரன் அப்படியே 100க்கு 100 உண்மை உள்ளவன், அவன் வீட்டில் கத்தி இவர் டேபிளில் தான் இருக்கும். ஆனால் சொல்லுவதை அதுதானே அட்வொகேட் வேலை. ஆனால் நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்காரு, பொய் சொல்லாத அட்வொகேட். நீதிபரராக இருக்கிற இயேசுன்னு போட்டிருப்பாருங்களேன். இயேசுக்கு 2 ஊழியம். ஒன்று, ஃப்ரம் காட் டு மேன் இஸ் an apostle, ஃப்ரம் மேன் டு காட் he is a high priest. 2 விதமான ஆண்டவர் இயேசுவை பற்றி சொன்னேனே. இன்றைக்கு ஒரு மனிதன் தேவை என்றால், தேவனுக்கு மனிதனுக்கு நடுவே ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய தன்மைகள் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து நான் சொன்னேன் உங்களுக்கு. 7 இடங்களில் இயேசு மனிதன் என்று சொல்லப்படுகிறார். முதலாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து he became man. இயேசு மனிதன் என்று சொல்லப்பட்ட முதல் அடையாளம் என்ன தெரியுங்களா? ஹியூமிலிட்டி, தாழ்மை. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே நிற்கிற ஒரு தேவ மனிதன் முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தாழ்மைக்கு இன்னொரு விதத்தை சொல்லுகிறேன், சுயம் செத்தவனா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு துக்கம் என்ன தெரியுங்களா? கலாத்தியர் 2:20 எல்லாருமே சொல்லுவோம், கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? மரித்து பிழைத்திருக்கிற வாழ்க்கை. ஆனால் வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம், நீ உயிருள்ளோன்னு பேர் பெற்று கிரியையிலே செத்தவன். எவ்வளவு ஐரானிக்கல் பாருங்களேன், எவ்வளவு முரண்பாடு பாருங்களேன். மரித்து உயிரோடு இருக்கிற ஒரு அனுபவம், அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சுயம் செத்து கிறிஸ்துவை போல வாழ்கின்ற அனுபவம். ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தா உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கிறோம், ஆனால் கிரியைகள் எப்படி இருக்கும்? செத்து போனவர்களாக. ஸோ இதுதான் என்னுடைய ஆவிக்குரிய உலகத்தினுடைய நிலை. ஏன்னா இந்த சுயம் சாகலையே. சுயம் சாகலைங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிந்த எளிமையான உதாரணம், இந்த செல்ஃபி எடுக்கிறாங்க தெரியுங்களா? ஹலோ, ஒரு ஃபாதர் பெர்க்மன் சொன்னார்னா உடனே இப்படி நிற்கிறான். என்ன அவர் உங்கள் தாத்தாவா அவர்? ஹலோ, ஏன் இந்த மோகம்? ஒரு 10 வருஷத்துக்கு இப்படியா செல்ஃபியாக எடுத்து அலைஞ்சிங்க? 20 வருஷம் உங்கள் அப்பா இப்படியே தூக்கி அலைஞ்சாரு, இல்லை 40 உங்கள் தாத்தா இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாரு. அவங்களாம் பிழைக்கலையா? அவங்களாம் வாழலையா? நம்ம விட ஒரு பரிசுத்தமான உலகத்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நம்ம விட உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான அனுபவத்துக்குள்ள இருந்தாங்கல்ல. இத்தனை வசதிகள் வாங்கி தவறாய்த்தானே ஓடிட்டு இருக்கிறோம். செல்ஃபி எடுக்கிறாங்களாம், சபைக்குள்ள நடக்குது. ஒரு ஊழியக்காரன் தான் ஓடி போய் என்ன பண்ணுவானோ அவருக்கு பின்னாடி முன்னாடி நின்று அப்படி தூக்குறான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, சினிமாக்காரனை செல்ஃபி எடுத்தாலே தட்டி விடுறான், அரசியல்வாதியை செல்ஃபி எடுத்தால் 100 ரூபா கொடுறான்னு கேட்குறான்.
நம்ம ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஈன்னு நிற்கிறோம் பாருங்களேன். ஹலோ, எங்க சுயம் செத்தது? சுயம் சாகல. தேவன் தேடுகின்ற மனிதன், தேவ மனிதன் இயேசுவை ஒப்பிட்டு பார்ப்பீங்க மாதிரி என்ன? தாழ்மை. கவனிச்சுக்கொள்ள, he emptied himself. தம்மை தாமே வெறுமையாக்கினார். வேதம் படித்தா 7 அற்புதமான காரியங்களை இயேசு வெறுமையாக்கித்தான் மனிதனாக மாறினார். இன்னைக்கு இல்லையே. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நமக்கு நஷ்டமா இருக்கிறத நஷ்டமா போக்குவோம். ஆனால் வேதம் சொல்லுவது லாப நஷ்டமா மாறணும். அதனால பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள், எனக்கு எது லாபமானதோ அது என்னவா மாறணும்? இன்னைக்கு நஷ்டமே நஷ்டமா மாறமாகிட்டு பாருங்களேன். நஷ்டங்களே நஷ்டமாக மாறல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யூஸ் பண்ணாத எத்தனை கீபோர்டு வீட்டில் இருக்குது. ஹலோ, வாசிக்கிற யாரோ ஒரு ஏழை விசுவாசி கொடுப்போமாது? தூசி படிஞ்சு எத்தனை கம்ப்யூட்டர் வீட்டில் இருக்குது. ஒரு படிக்கிற பிள்ளைக்கு கொடுத்து உதவுமா? வீடுனா என்ன இருக்கணும்? ஒரு ஊழியக்கார வீடுனா இங்கே ஒரு கிட்டார் தொங்கணும், அங்கே ஒரு வயலின் தொங்கணும், இங்கே ஒரு உருப்படாத ஒரு பியானோ ஒன்று இருக்கணும். சரியா? இதெல்லாம் ஊழியக்காரனுக்கு ஸ்டாட்டஸ் அடையாளம். இதெல்லாம் ஸ்டாட்டஸ். எதுக்கு? அது வேஷம் தானே. So we are not to get ourselves. He emptied himself. ஒரு தேவ மனிதன் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் எதை தேடுறா தெரியுங்களா? தன்னைத்தானே வெறுமை ஆக்கிட்டானா. மிக மிக அவலமான ஒரு நிலை. நடுவில் நிற்கிறவன் இயேசு, அவர் தேவ மனிதன் முன்னாடி நிற்கிறார். அவருக்கு என்ன வேண்டும்? ஹியூமிலிட்டி. தம்மை தாமே வெறுமை ஆக்கினாரு, அடிமை ரூபம் எடுத்தாரு, மனித சாயலாய் மாறுறாரு. ஒரு சாதாரண மனிதனுக்கு உள்ள உரிமைகள் கூட இல்லாதவன் தான் அடிமை. அந்த அளவுக்கு இயேசு தன்னை தாழ்த்தினாரு. ஆனா இன்னைக்கு ஒரு தேவ மனிதன் முதல் தன்மை என்ன? ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிடும்போது God is seeking a man. என்ன வேண்டும் அவருக்கு? இயேசுவை ஒப்பிட்டு பார்த்தால் முதல்ல என்ன வேண்டும் அவருக்கு? தாழ்மை. எந்த அளவுக்கு? சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்துகின்ற அனுபவம். So we want to live. We are not prepared to die. நம்ம யாரும் இன்னைக்கு சாக விரும்பல. எதுதான் விரும்புகிறோம்? வாழத்தானே விரும்புகிறோம். இயேசு சாவதற்காகவே மனிதனாக மாறி இருக்கா பாருங்களா. சாவாமை உள்ளவர் சாவை தெரிந்து கொள்வதற்காக he humbled himself. ஆவிக்குள்ள அன்னைக்கு அது இல்லையே. ஒரு தேவ மனிதன் முதல் தகுதி என்ன தெரியுங்களா? ஹியூமிலிட்டி. அவங்க தான் தேவனுக்கு மனுஷன் நடுவில் நிற்க முடியும். அதுக்கு தேவை என்ன? சுயம் சாகுதல். அது சுயம் சாகாம நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்பது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வது. இன்னைக்கு வச்சு பாருங்க, நமக்கு கொஞ்சம் பெருமை இருக்குல்ல, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆணவம் இருக்குல்ல, வெளியே சொல்ல மாட்டோம். கேட்டா என்ன பண்ணுவோம்? என்ன போல இந்த ஊரில் தாழ்மையான மனுஷன் நீங்க பார்க்க முடியுமா பிரதர்? அவர் தான் மேட்டிமையின் உச்சக்கட்டத்தில் இருக்க ஆளுன்னு அர்த்தம். என்ன போல தாழ்மைன்னு அவர் யார் ஒருவர் தன்னை தாழ்மையின் அடையாளம் எண்ணுகிறாரோ அவர் தான் பெருமையின் உச்சக்கட்டத்தில் இருக்காரு. உங்களுக்கு தெரியவோ தெரியுமே? தாழ்மை தமிழில் சொல்ல போனால் மனத்தாழ்மை. என்னையா மனத்தாழ்மைன்னா ரொம்ப எளிது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? மன மேட்டிமை. மனத்தாழ்மைக்கு எதிரானது என்ன? மன மேட்டிமை. என்னப்பா மனத்தாழ்மை என்றால், கர்த்தர் மேட்டில் வச்சிருப்பாரு, ஆனால் மனம் கீழே இருக்கும், அது மனத்தாழ்மை. கீழே டெட் ஃபிளாட்டாக கிடப்பான், ஆனால் மனம் மேட்டில் இருக்கும், அது மன மேட்டிமை. இன்னைக்கு இந்த மன மேட்டிமை இல்லாத ஆவிக்குரியவர்களை தேடி பிடிப்பது ரொம்ப கடினம். நான் ஜெபம் பண்ணேன், நான் பிரசங்கம் பண்ணேன், நான் பாடினேன், நான் தொழில், அதுதானே இன்னைக்கு நான் 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 செல்ஃப் சென்டர்ட்னஸ் தானே. அப்படின்னா ஒரு தேவ மனிதனுக்கு முதல் தன்மை என்ன? ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு இருக்கிற ஒரே ஐடியல் அண்ட் மாடல் யாருன்னா இயேசு தான். ஏன்னா எந்த தேவ மனிதன்டையும் தேர் ஆர் சம் ஃபிளாஸ், சில ஓட்ட உடச்சிட்டு தான் செய்து. பிரச்சனை இல்லாத ஒருவர் உண்டென்றால் ஆண்டவர் இயேசு தானே. முதல்ல இயேசு மனிதன் சொல்லப்பட்ட இடம் பிலிப்பியர் 2:7 தாழ்மை. ரெண்டாவது ஒன்று சுட்டி காட்டுகிறேன், பாடுகளை சந்திக்கின்ற விதம். ஒருவன் தேவ மனிதன் என்றால் அவன் எப்படி பாடுகளை சந்திக்கிறான்? யோவான் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு
யூதர்களும் ரோமர்களும் செய்ய வேண்டிய அத்தனை அக்கிரமத்தையும் செய்துட்டாங்க. அவரை அடித்தார்கள், அவரை குற்றுயிராக்கினார்கள், சிவப்பாங்கியை போட்டான், மேலே முள்முடியை சூட்டினாங்க, பிலாத்து முன்னாடி கொண்டு நடத்துகிறாங்க. பிலாத்து அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்து ஜனங்கள் முன்னால், இதோ இந்த மனிதன். ஆங்கிலத்தை பார்த்தா பிஹோல்ட் த மேன். அது அத்தனை தெரியுங்களா? மனிதன் என்று சொல்லப்பட தகுதி உள்ள ஒருவர் உண்டு என்றால் அதான் இயேசு. இன்றைக்கு பாடுகள் எல்லாருக்கும் வரும். அவங்கவுங்க எந்த அளவுக்கு கர்த்தர் நெருங்கி போகிறாங்களோ அந்த அளவுக்கு நெருக்கங்களும் இருக்குது. ஒரு பக்கம் கர்த்தருடைய மகிமை என்றால் அடுத்த பக்கத்தில் அந்த மகிமைக்கு we have to spend something. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையான தெரியுங்களா? without losing we can't gain anything. ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு என்ன வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பட் we are not prepared to lose anything. ஒன்றையும் இழக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன வேண்டும்? எல்லாம் வேணும். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யா லாஸ்டர் கடையை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு அக்கா, நம்ம சண்டே ஸ்கூல் அக்காலாம் ரொம்ப அழகாக பேசுவாங்கல்ல, பிள்ளைங்களாம் அப்படி மெல்ட் ஆகிடுவாங்க. ஐஸ்வர்யாவை பற்றி அப்படி சொன்னாங்க, அவன் இப்படி வந்தான், இப்படி சட்டை போட்டான், இப்படி போனான் எல்லாம் சொன்னாங்க. அடுத்தது ஏழை லாஸ்டரு, அவன் இப்படி இருந்தான், நாய்கள் நக்கிட்டு எல்லாம் சொன்னாங்க. பிள்ளைகளுடைய மெல்ட் ஆகிட்டாங்க. அவனை அக்கா கேட்குறாங்க, டியர் சில்ட்ரன், do you want to be like Lazarus or the rich man? நம்ம பிள்ளைல என்ன சொல்லுன்னா, பூமியிலே நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும், பரலோகத்தில் நான் லாசருவா இருக்கணும். ஹலோ, நம்ம பிள்ளை வேற என்ன சொல்லணும்? நமக்கு ரெண்டு வேணும் பாருங்களேன். இதையும் விட்டுறக்கூடாது, அதையும். ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டது, நீ பூமியில் எல்லாவற்றையும் அனுபவிச்சல. அப்படியே லாசரும் பாடுகளை ரொம்ப நல்ல அனுபவித்தான். He enjoyed suffering. பாடுகளை சும்மா தலைகளுத்தான் ஏற்றுக்கொள்ளல. எப்படி ஐஸ்வர்யவான் சம்பிரமம் வாழ்ந்தானோ, ரத்தாம்பரம் உடுத்தானோ, அனிதினமும் சாப்பிட்டானோ வாழ்றான, அப்படியே ஒன்றுமில்லாமல் நாய்களோடு போராடுகிறான். ஆனா அவன் என்ன பண்றான்? அந்த உபத்திரவங்களை என்ஜாய் பண்றான் பாருங்களேன். அதைத்தான் இயேசு செய்தார். அவரை மனிதகுலம் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து கொண்டு நிறுத்துறாங்க. ஆனால் வாயை திறவாத ஒரு ஆட்டுக்குட்டி போல நின்னார்ல. அதான ஏசாயா 53ஆம் அதிகாரம். மயிர் கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆடு தானே. அப்படியான இன்றைக்கு ஒரு தேவ மனிதன் என்றால் இரண்டாவது தகுதி என்ன தெரியுங்களா? உபத்திரவங்கள் வரும்போது புலம்பாமல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது. சேவல் ஒவ்வொன்று வாங்க, காகம் கரையும் வாங்க, மயில் என்றால் அகவும் வாங்க, புறா என்றால் இப்போ உங்களில் ஒரு சிலர் அப்படி தான் இருப்பீங்க. புறா புலம்புன்னு போட்டிருக்கு. ஹலோ, புறா என்ன செய்யுமா? இப்போ உங்களில் ஒரு சிலர் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பீங்கள்ல, தெரியாதனமாக அங்கே ஒன்று மாட்டிக்கிட்டான், ஐயா இந்த ஆள் வேறு எப்போ முடிப்பான்னு தெரியலை, இவன் தான் சைக்கிளில் ஏறத்தான் தெரியுன்னு வேறு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான், இவன் எப்போ தான் பாட்டி வருமோ இவன் கீழே விழுவானோ தெரியலை, வருதில்ல. இதுக்கு பேர் தான் புலம்பல். சரியா? இந்த புலம்பல் சத்தம் வெளியே கேட்காது, தொண்டையில் இருக்கும்ல. எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்ட போது புறாவை போல புலம்பினேன். ஆனால் இயேசு புலம்பலையே. ஒரு தேவ மனிதன் ரெண்டாவது அடையாளம் தெரியுங்களா? when he suffers, உபத்திரவப்படும் போது, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், வேதம் நம்மை அழைத்தது சுகத்தை சுமப்பதற்கல்ல, நுகத்தை சுமப்பதற்கு. நீங்கள் நானும் அழைக்கப்பட்டது சுகத்தை சுமப்பதற்கு அல்ல. அதனையே சொன்னார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதான்னு சொன்னாரு, சுகத்தை ஏற்றுக்கொள்ள சொன்னார் இல்லையே. அதனால நுகமே தான் வாழ்க்கை என்றால் இல்லை, நுகமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அது வரும்போது என்ன செய்யணும்? அதை சந்தோஷத்தில் ஏற்றுக்கொள்ளணும்ல. ஒரு தேவ மனிதன் என்றால் இதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்ற ஊழியத்தில் ஒரு பக்கம் மேன்மைகள் இருக்கு, ஒரு பக்கம் கர்த்தருடைய மகிமை இருக்குது, அதே நேரத்தில் நான் பாடுபட வேண்டிய அவசியம் இருக்குது. வேறு முடி பார்த்தீங்கன்னா ஒரு தேவ கர்த்தருடைய பிள்ளையோட உயர்ந்த நண்பர் யார் தெரியுங்களா? அவனுடைய பாடுகள் தான். ஏன்னா அந்த பாடுகளோடு பழகினால் பின்பு அதிக மேன்மை உண்டாகுமா. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பழகிற மாதிரி பாடுகளை பழக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தேவ மனிதன். இரண்டாவது அடையாளம். மூன்றாவது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆண்டவர் இயேசு மனிதன் என்று சொல்லப்பட்ட மூன்றாவது இடம்
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கும். இஸ்ரவேலரே நீங்கள் கேளுங்கள், நசரேயனாகிய இயேசு என்ன செய்தாரா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான்னு போட்டிருக்கோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரா? அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார். தெரியுங்களா? தமிழில் அந்த வார்த்தை இல்லை, ஆனால் கிரேக்க மொழியில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. ஜீசஸ் ஆஃப் நாசரத், எ மேன் அப்ரூவ்ட் பை காட் என்று இருக்கும். அப்போஸ்தலர் 2:22 நசரேயனாகிய இயேசு என்ற மனிதன் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றதுனால அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஒரு தேவ மனிதன் என்பவன் இந்த தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹேலிஸ் அப்படி இருக்கணும். அவர் கையை நீட்டினா விழுவான், காலை நீட்டினா விழுவான், இந்த கடை இல்லை. தேவனுடைய அங்கீகாரத்தின்படி அற்புதம் பண்ணணும். ஏன்னா தேவ அங்கீகாரம் இல்லாவிட்டால் மற்ற 7:22 தான். ஒரு நாள் வரப்போகிறது தெரியாது உங்களை. ஆண்டவரே பேய் ஓட்ட நோயை குணமாக்க அநேக அற்புதம் பண்ணேன், உன்னை தெரியாதுப்பா. ஏன்னா without the approval of God, without the acknowledgement of God. இன்னும் சொல்ல போனால் ஒரு டிரான்ஸ்லேஷனில் அட்டஸ்டேஷன் ஆஃப் காட் இருக்கு. எப்படி ஒன்றைக்கு ஒரு பத்திரம் என்றால் அதை அட்டஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படி பிதாவினால் இயேசு ஒரு மனிதன் தான். பட் he was approved by God, he was accredited by God, he was attested by God. ஒரு தேவ மனிதன் என்றால் அற்புதங்கள் அடையாளங்கள் என்பது என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, அனுதின அனுபவம். ஒரு தேவ மனிதனுடைய ஊழியத்தை கிடக்கின்ற மகிமை என்னவென்றால் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அற்புதம் அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பேய் ஓடுதல, அனுதினமும் அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கார், தேவ மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன வேண்டும்? அப்ரூவல் வேணும்ல, அங்கீகாரம் வேணும்ல. யோசித்து பாருங்க, கார்பரேஷனோட அனுமதி இல்லாமல் வீட்டை கட்டினோம்னா எப்போ வேணால் இடிக்கலாம். அவங்க அப்ரூவல் வாங்கினதே இடிக்கிறான் ஆளுங்க. அங்கீகாரம் இல்லாமல் கட்டினா என்ன ஆகும்? உலகத்து மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது. பரலோகத்தின் தேவனுடைய அங்கீகாரம் பெற்றவர்கள் தேவ மனிதன் என்றால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவன். ஏசாயா 8:16 வாசிக்கிறோமே, 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகள் கர்த்தராலே அடையாளங்கள் அற்புதங்கள். அற்புதம் என்பது நாம் இன்றைக்கு ஆவிகளை பகுத்தறிவது அல்லது பேய்களை துரத்துறது, தீர்க்க தரிசனம் சொல்வது, குணமாக்குவது, அது செகண்டரி. முதல்ல அற்புதம் என்பது வாழுகின்ற விதம். வாழுகின்ற விதம், நான் என் குடும்பம் எப்படி இருக்குது, நான் என் மனைவி, நான் என் பிள்ளைகள் எப்படி வாழ்றாங்க, அது முக்கியம் இல்லை. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு மனிதன் என்றால் ஒரு தேவ மனிதன் அவர் சரியான அந்த எக்ஸாம்பிள் என்றால் மூணாவது என்ன? தேவனுடைய அங்கீகாரம். எதை வேணா செய்யலாம். அவர் ஒரு ஊழியம் பண்ணாரு, கூட்டம் நிறைய பேர் சாயுது பிரதர், நம்மளும் ஒன்று சரியா வராது. கர்த்தர் அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு, அவங்க செய்யறாங்க, வயது உங்களுக்கு சொன்னா செய்யுங்க, இன்னொருத்தர் செய்கிறாங்கிறது பார்த்து செய்யாதீங்க. இன்னைக்கு ஊழியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தான். அவர் அமாவாசை ஜபம் நடத்துறாரு, நான் என்ன பண்ணோம், ஏன் ராகல ஏமாண்ட நடத்தலாமே, நல்லா இருக்குமே, இன்னும் ராகல ஏமாண்டு பகலே நடத்தலாமே. நல்ல கவனியுங்கள், ஒருத்தர் செய்கிறாருங்கிறதுக்காக கிறிஸ்தவத்தில் காப்பீஸ் கிடையாது. ஒவ்வொரு தேவ மனிதனும் ஒரிஜினல், ஒவ்வொரு தேவனும் ஸ்பெஷல். ஒரு சாதாரண தேவ மனிதன் அல்ல. எப்படி செய்யணும்? கர்த்தருடைய அங்கீகாரம் இருக்குதா? கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரா? கர்த்தர் உறுதிப்படுத்தினார், அது முக்கியம் இல்லை. அவங்க செய்யறாங்க, நான் செய்கிறான்னு சொன்னா யாரும் செய்வாங்களே. இன்னைக்கு அநேக தோல்வியை சந்திப்பதற்கு காரணம் அவங்க செய்யறாங்க, நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரிந்த ஒன்று, பால் யாங்கிச்ச ஒரு முறை கோடிக்கணக்கில் பணம் வாங்கி சபையை கட்டார். ஜனங்கள் லட்ச லட்சமாக வராங்க. இவரும் ஏஜி சர்ச் தான், இன்னொரு ஏஜி சபை பாஸ்டர் அதே சியோவில் உள்ளவர். அவரும் பேங்க்ல பண்ணாரு, கோடிக்கணக்கில் பணம் வாங்கினாரு, சபையை கட்டாரு, ஆளே வரல. பேங்க்காரன் சபையை சீஸ் பண்ண வரான். இவர் கேட்டார், அவருக்கு மாத்திரம் பேங்கில் ஒன்று வாங்கி கட்டினா நீங்கள் கொடுத்தீங்களே, எனக்கு ஏன் கொடுக்கல? கர்த்தர் சொன்னார், நான் அவனுக்கு செய்தேன், நான் அவனுக்கு சொன்னேன், அவன் செய்தான், நான் உனக்கு சொல்லலையே, நீயே செய்த. அதே பால் யாங்கிச்ச ஒரு முறை ஒரு சிஸ்டர் செமினார் அவங்க சபையில் நடத்துகிறார்.
ஆயிரக்கணக்கான சகோதரிகள் போகிறாங்க. ஆனால் ஒரு 3 சகோதரிகள் அந்த சபையில் செமினார் கலந்துக்க வராங்க. நிறைய தூரம் நடந்து வரணும். அவங்க வழியில் ஒரு காட்டாறு, மழை பெய்து தண்ணி வேகமாக போயிட்டுருக்குது. இவங்க காத்திருக்கிறாங்க, மழை வடியட்டும் சபைக்கு போயிடலாம். மழை வடிவது போலையும் இல்லை, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. பட் அந்த 3 பேரும் சொன்னாங்க, நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு தானே போகிறோம். பேதுரு அன்னைக்கு தண்ணி மேலே நடந்தார்ல, நாமும் நடப்போம். 3 பேரும் கைகளை பிடித்துக்கொண்டாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி நடந்தாங்க. தண்ணி அடிச்சு போய் 3 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த நாடு இஸ்லாமிய நாடு. அங்கே இருக்க அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம். பேப்பரில் போட்டான், கிரைஸ்ட் ஃபெயில் டு சேவ் ஹிஸ் வர்ஜின்ஸ். அவருடைய கன்னிகைகளை காப்பாற்ற கிறிஸ்துவுக்கு வல்லமை இல்லை. பாளையங்குளத்துக்கு பெரிய தலைவலி. நம்ம மீட்டிங் வந்தவங்க இப்படி ஆகிட்டானா நம்ம கஷ்டம் இல்லையா? 10 அங்கே போனானுங்க, அரசாங்கம் இப்படி சொல்லுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பேதுருவை காப்பாற்றினால ஏன் இந்த பிள்ளைகளை காப்பாற்றலை? அதனால் பேதுருக்கு அவர் வான்னு சொன்னார், போனார். இது வான்னு சொல்லாமல் கொழுப்பு பிடிச்சி போச்சு, செத்துது, அவ்வளவுதான். ஹலோ, அடுத்தவங்க செய்கிறாங்கன்னு கொழுப்பு பிடிச்சி நம்ம செய்யக்கூடாது. இஸ் தேர் எனி அட்டஸ்டேஷன்? கர்த்தர் சொன்னாரா? யூ கேன் கோ ஹெட். யாரும் தடுக்க முடியாது, எந்த சூழலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்னொருத்தரை பார்த்து நாம் இமிட்டேட் பண்ணோன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் இமிட்டேஷனே கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒரிஜினல். யோசிச்சு பாருங்க. தினகரன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதிய வானம் பாரு, புதிய பூமி பாரு, சரியா? கொஞ்சம் எம்ஜிஆர் ஸ்டைல் மாதிரி இருந்தால் கூட அது அப்படி இப்படி கை நீட்டா அப்படி பண்ணால் கூட அது ஒரிஜினல்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். அவருடைய தொண்டையிலே ஒரு விசேஷ அபிஷேகம். சாதாரண பாட்டு, ஆனால் அவர் பாடினா வித்தியாசமாக இருக்கும். சாதாரண பாட்டு, அந்த தொண்டையில் கத்த அப்படிப்பட்ட ஒரு மகிமையை வச்சிருந்தார், சரியா? காப்பார் உன்னை காப்பார், எத்தனை பேர் பாடின பாட்டு அது. ஆனால் அவர் பாடினது வித்தியாசமாக தான் இருக்கும். அவருடைய அழைப்பு, அவருடைய அபிஷேகம். அதே மாதிரி இன்னைக்கு நான் கோட்ட மாட்டேன், ஏன் நான் என்ன பண்ணுவான், பெரிய தினகரன் நினைப்புன்னு சொல்ல மாட்டான். ஆடு ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஆடுறாருன்னா அது அவருக்கு அழைப்பு, அவருடைய அபிஷேகம். நானும் போய் யோசிச்சு பாருங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஆடுறாரு, நானும் ஆடினா நீங்கள் கல் எடுத்து அடிப்பீங்க. இவர் பெரிய ஃபாதர்னு நினைப்பான்னு தானே சொல்லுவீங்க. கிறிஸ்தவத்தில் காப்பீஸ் கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ பாஸ்டர் கோலியாத்தை பற்றி சொன்னாங்கள்ல, தாவீதை பற்றி சொன்னாங்களே, அதில் ஒன்று நான் சுட்டி காட்டுகிறேன். தாவீது கோலியாத்தை வீழ்த்ததுக்கு கவனை பயன்படுத்தினா தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி அவர் பயன்படுத்தலை, அதுக்கு அப்புறமா அவர் பயன்படுத்தலை. ஒன்லி ஒன்ஸ். கோலியாத்தை வீழ்த்த மாத்திரம் தான் எதை பயன்படுத்தினா? கவன். அதுக்கு முன்னாடி அவர் கவன் பயன்படுத்தினா பைபிள் இல்லை, அதுக்கு பின்னாடியும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நாமளே இமிட்டேட் பண்ணக்கூடாது. நேற்றைக்கு அப்படி செய்கிறேன், அது ஓகே ஆயிடுச்சு, ஆனால் இன்னைக்கும் அப்படி செய்வேன்னா அவமானப்பட்டு நிற்போம். நேற்றைக்கு கிருபை நேற்றோட போச்சு, காலை தோறும் புது கிருபை இல்லை, அதுக்கே அந்த பழைய கிருபைக்கு ஏன் ஓடுவானே? தாவீது அப்புறம் வாழ்வை தான் யுத்தம் பண்ணியிருக்கிறான், அவன் கவனை பயன்படுத்தவே இல்லை. God said and he used it, அவ்வளவுதான். ஒரு ஸ்லிங், ஒரு கவன் ஒரே கல்ல வீழ்த்த முடிஞ்சதில்ல. பார்த்து சொன்னாங்க, இங்கே கேப்டன் சொன்னாங்க இல்லையா? கவனித்துக்கொள்ளுங்க. தலையில் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, தலையில் என்ன இருக்குது? வெண்கல சீரான்னு போட்டிருக்கா, வெண்கல சீரா. நமக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் நமக்கு நிறைய வார்த்தைகள். ஆக்சுவலாக அதுக்கு பேர் ஹெல்மெட் இல்லை. ஹெல்மெட்னா உங்களுக்கு தெரியும் தானே, நரகத்தை சந்தின்னு அர்த்தம், சரியா? ஹெல் மெட், நரகத்தை, அவ்வளோதான். ஸ்கல் மேட், தமிழில் பாருங்க, தலை கவசம். ஸ்கல் மேட், ரூம்மேட்டு, கிளாஸ்மேட் மாதிரி ஸ்கல்லுக்கு மேட் அவர், ஃப்ரெண்ட் அவர், அவ்வளோதான், சரியா? தலையில் வெண்கல ஸ்கல். நமக்கு எப்படின்னா, யாரும் திட்டினா கூட இங்கிலீஷில் திட்டினீங்கன்னா கம்முன்னு உட்காந்துருப்பான். ஏன்னா பாடி அவனுக்கு புரியாது. சரி திட்டுறா, இங்கிலீஷில் திட்டு போகிறான்னு விட்டுருவான். அதே தமிழில் திட்டினான்னு வச்சுங்களேன், பயங்கர கடுப்பு வந்துருப்பாருல. இதை குழந்தைங்க இல்லை பெண்களை பார்த்து உனக்கு எத்தனை வயசாகின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? ஹலோ, சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு என்னத்துக்கு அது? ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்க? ஒருத்தர் இதுக்கு பொழப்பே இதுதான், எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வயசே கேட்குது. அது இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கிலீஷில் கேட்டு பாருங்க, ஹவ் ஓல்டு ஆர் யூன்னு கேட்டு பாருங்க. ஒன்று ஐ ஆம் 39 years ஓல்டுன்னு சொல்லுது பாருங்களேன்.
அது அப்படியே தமிழ் மொழி வச்சு பாருங்கள், எவ்வளவு கிளவியாக இருக்குன்னு அர்த்தம். ஹவு ஓல்டு ஆர் யூ, எவ்வளவு கிளவியாக இருக்கிற. ஒன்று இது ஐ ஆம் 13 years கழுதுன்னு சொல்லுது பாருங்களேன். அது தமிழில் சொன்னால் தான் நமக்கு வலிக்கும். தமிழனுக்கு தமிழில் சொல்லக்கூடாது. என்ன பண்ணும், ஆங்கிலத்தில் சொன்னால் மரியாதையாக பதில் சொல்கிறான் பாருங்களேன். சரியா? அவன் போட்டிருந்தது நமக்கு பேச்ச உடனே ஹெல்மெட் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்கல்மேட். சரியா? அதில் போட்டிருக்கான்னு தெரியுங்களா? அந்த கவன் தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த கல் நெற்றியிலே படிந்ததுன்னு போட்டிருக்கல. அப்படின்னா என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த ஸ்கல்மேட்டை தொலைச்சிட்டு அடுத்தது அந்த நெற்றியில் படியுதுன்னு போட்டிருந்தீங்களா தமிழில். ஆனால் எபிரேய மொழியில் படித்து பார்த்தீங்கன்னா the stone sank into the forehead of Goliath like a stone singing in water. தண்ணியில் ஒரு கல்லை போட்டால் எப்படி உள்ளே போகுமோ அப்படி அவன் தலைக்குள்ளே போயிடுச்சான் கல். ஹலோ, அவ்வளவு பெரிய அந்த கவனை அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பாருங்களேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கோலியாத்து தோளில் கேடகம் இருக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனம் பார்த்தீங்கன்னா அவன் தோளில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் கேடகம் இருந்தது. பரிசையை பிடிக்கிறவன் முன்னாடி போகிறான். பரிசை என்னால் நம்ம கதவுல பாதிக்கு மேலே பெருசு அடுத்தவன் பாதுகாப்பு. இவர் தோளில் இருக்குன்னு சொன்னால் இவர் தன்னை பாதுகாப்பது. தாவீது கவனை எறிந்தால் அந்த பரிசையில் தானே பட்டிருக்கணும். ஆனால் அந்த கல் எப்படி வந்திருக்கும் தெரியுங்களா? இப்படி போயிருக்கணும் அது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் பரிசையில் படும். அதையும் தாண்டி வந்தால் ஷோல்டரில் இருக்குது இவருக்கு. ஏன்னா கையில் கேடகம் ஈட்டி வச்சிருக்கிறான். இங்கே என்ன இருக்குது? ஷீல்டு இங்கே இருக்குது. இங்கே ஒன்று வச்சிருக்கிறான். அப்படி தான் போட்டுருக்கு தமிழில். அவன் தோளில் அவன் கேடகம் இருந்ததுன்னு. தாவீது அந்த கல் எப்படி போயிருக்கு பாருங்களேன். ஸ்ட்ரைட்டாக போகலை. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம், இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலாண்டோட அந்த நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் ஒரு வாட்ஸ்அப் இருக்கான், டேவிட் பெக்கர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஒரு ஃபுட்பால் பிளேயர், அவன் தான் கேப்டன். அவன் என்ன பண்ணுவான்னா, இப்போ பால் அடித்தா நேராக போக தெரியுங்களா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது, பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவான், சிப் பண்ணுறான். அப்படியே சிப் பண்ணால் பால் எப்படி போகுது? எப்படா? அதுக்கு இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, பெண்ட் இட் லைக் பெக்காம். பெண்ட் இட் லைக் பெக்காம்னு ஒரு ப்ராவர்பே இருக்குது இங்கிலீஷில். பெக்காம் மாதிரி அப்படி பெண்ட் பண்ணுறா. எனக்கு ஆச்சரியம், இவன் எப்படா இவன் இப்படி பெண்ட் பண்ண கற்றுக்கிட்டான்? இவன் இப்போ டேவிட், அவர் அப்போ டேவிட். பிரைஸ்லார்ட். நம்ம தாவீதை பார்த்து காப்பி அடிச்சிருக்கான் பாருங்களேன். கல்லை அடிக்கணும், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, இப்படி போகணும். அவன் அதை அப்படியே காப்பி பண்ணுறான் பாருங்களேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா பாஸ் பண்ணால் கூட இப்படி தான் பண்ணுறானுங்க, இப்படி தான் போட்டுக்கிறவங்கள. கவனித்துக்கொள்ளுங்க, ஒரிஜினாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தாவீது அவ்வளவு டெக்னிக்கலாக அடித்தவன் அடுத்த முறை அதை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்களேன். கோலியாத்தை வீழ்த்தினேன், அதே போல் அவன் தம்பி 4 பேர் இருக்கிறான், வீழ்த்துவேன்னு ஒருத்தனை கூட கல் அடிக்கிறான். இன்னும் 4 ராட்சசன் இருக்கிறான். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா கோலியாத்துக்கு இன்னும் 4 பிரதர் இருக்கிறான், 4 கல் உள்ள வச்சிருக்கிறான். ஆனால் அதை யூஸ் பண்ணல பாருங்களேன். கத்த சொன்னால் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். மிக அவசியமானது, never ever try to imitate anybody, even yourself. உங்களையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க. நேற்றைக்கு உள்ளது நேற்றோட போச்சு, இன்னைக்கு புதுசு. இன்றைக்கு காத்திருந்தால் கத்தர் இன்னைக்கு ஒன்று சொல்ல போறாரு, அதைத்தான் செய்யணுமே தவிர நேற்றைக்கு உள்ளது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அது இன்னைக்கு புது கிருபை ஆச்சா. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூசாரி மனைவிக்கு புது வெத்தலை கிடைக்காதான். தமிழ்நாடு ஒரு பழமொழி இருக்குது, பூசாரி மனைவிக்கு என்ன கிடைக்காதா? புது வெத்தலை. ஏன்னா அதான் கோயிலில் வந்துட்டே இருக்கும்ல. இந்த மாதிரி என்ன பண்ணுன்னு சொன்னால் வீட்டுக்கு மொத்தம் பூசாரி வீட்டுக்கு கொண்டு போவார் தெரியுங்களா? இவ்வளோ இருக்கும். அந்த அம்மா எவ்வளோ தான் போடும். ஆடு மாடுனாலும் கொஞ்சம் தானே சாப்பிட முடியும். இது இருக்குது தெரியுங்களா? அடுத்த நாள் அவன் புதுசாக கொண்டு வருவான். ஆனால் இது அதை சாப்பிடாது. நேற்றுக்கு வந்தது, முந்தானத்து வந்தது, கருத்தில் பார்த்தீங்கன்னா இது அழுகிட்டு வரும், புதுசாக வந்தது அழுவிட்டே போக போகிறீங்களா? இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம வீடுகளில் இந்த அம்மாமாருக்கு ரொம்ப பெருமை என்ன தெரியுங்களா? எங்கள் வீட்டில் பழைய சாதம்லாம் நான் தான் சாப்பிடுவேன். அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு ஒழுங்காக குடும்பம் நடத்த தெரியலன்னு அர்த்தம். யார் வயிறு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்டில் நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ சாதத்தை வடித்து வச்சுட்டு அவன் சாப்பிடல இவன் சாப்பிடல கிடச்சா நானே தான் பெரிய தியாகி மாதிரி பட்ட வேற இதில் உங்களுக்கு. நல்ல கவனிச்சுக்கொள்ளுங்க, குடும்பம் நடத்த தெரியலைன்னு அர்த்தம். அது குடும்பம் ஒரு நாள் மிஸ் ஆகலாம், ஒவ்வொரு நாளுமா
நான் தான் பழைய சாதம், நான் தான் பழைய சாம்பார். அதுக்கு தான் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல வீட்டில். பழமையான ரசம் வைக்கிறதுக்குன்னே ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் பாருங்களேன். 7 நாள் 10 நாள் இந்த உள்ளே இருக்கிற குழம்புக்கு ஒரு நாளும் அந்த மேனுஃபேக்சரிங் டேட் மாத்திரம் இருக்காது. அதனால் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்காது. சரியா? என்னைக்கு மாட்டினாலும் தெரியுதா, அதை சூடாக்கி டேபிளில் வைப்போம். அவனும் தீர்மானம் பண்ணிடுவான், ஏமாறவே கூடாது. நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டான் பாருங்களேன். நம்ம விட்டுற மாட்டோம், தூக்கிக்குள்ளே வச்சுருவோம்ல. எப்படியும் என்னைக்கா ஒரு நாள் மாட்டுவான். அவன் தலையில் கட்டுறதே சரி. ஏன் ஒவ்வொரு நாளும் புதுசாக சாப்பிட்டா என்ன? இதில் ஒரு பெரிய பெருமை வேறு. நேற்றுக்குள்ளதோ நாங்கள் எத்தனை நாளானும் நாங்கள் விட மாட்டோம். எங்கள் சர்ச் போனால் எங்கள் பாசமாக இருக்கும்போது, பெரிய பாசமாக இருக்கும்போது எப்போ போனாலும் கேட்பாங்க, தம்பி சாப்பிட்டு போங்க தம்பின்னுவாங்க. இல்லை இல்லை அன்று நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அடா சாப்பிட்டு போங்க தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். கறி குழம்பு வேணுமா, சிக்கன் குழம்பு வேணுமா, கருவாட்டு குழம்பு வேணுமா, சாம்பார் எனக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோவா பண்ணீங்க? எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, டேட் மாத்திரம் கேட்கக்கூடாது என்னைக்கு வச்சதுன்னு. நீங்கள் எது வேணும்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். பழசு ஏங்க சாப்பிட்டோம்? அதாவது அவசியம், வேறு வழி இல்லை. அது ஒவ்வொரு நாளும் அதுவா? கர்த்தருடைய ஊழியத்திலும் அதுதான். நேற்றுக்கு செய்தது இன்னைக்கு செட் ஆகாது. இன்னைக்குள்ள நீட் வேற, இன்னைக்குள்ள ஜனங்கள் வேற, இன்னைக்கு அவனுடைய ஆவிக்குரிய தேவை வேறையா இருக்கும். நம்ம நேற்றுக்கு போல இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தா சாத்தியம் இல்லை. இன்னைக்கு என்ன வேணும் அதுதான் முக்கியம். அதுதான் இயேசு. இயேசோட மிக அவசியமானது தெரியுங்களா? அந்த அட்டஸ்டேஷன், அதாவது அந்த அப்ரூவல். 4வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். இயேசு மனிதன் என்பதற்கு அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிலும் தமிழில் மனிதன் என்ற வார்த்தை இல்லை. அப்போஸ்தலர் 13:38 இவர் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிட்டுன்னு இருக்கும். அப்போஸ்தலர் 13:38 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிட்டான்? பாவ மன்னிப்பு. ஆனால் கிரேக்க மொழியில், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அப்படின்னா பாவ மன்னிப்புக்கு மிக அவசியமானது என்ன வேண்டும்? ஒரு தேவ மனுஷன், ஒழுங்கான தேவ மனுஷனாக இருக்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் சொல்லும்போது ஒன்றை சொன்னாங்க, நீங்கள் அவங்க கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், உங்கள் பாவத்தை நீங்களே சுமக்க ரெடியாக இருந்தால் எடுத்துக்கன்னு சொன்னாங்களா? அது எப்போ சொன்னார்? இன்னுமா நாங்கள் ஞாபகம் வச்சுருப்போம். கவனிங்க, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? கொடுக்கும்போது வாங்குங்க, இல்லை எங்களுக்கு எடுத்து தான் பழக்கம்னா எடுங்க, உங்கள் பாவத்தை நீங்களே. ஒன்று நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவனை பரிசுத்தமாக்குவதற்கு அநேக தீட்டுப்படுகிறார்கள். காணிக்கை வாங்குறாங்கள ஊழியர்கள், அவனோட காணிக்கை மாத்திரம் வாங்கலை, அவனுடைய பாவங்களையும் சேர்த்து வாங்குறாங்க. அவன் எதுக்காக இந்த பலியை செலுத்தினானோ அந்த பலியை ஆசாரியன் கையில் வாங்குறான் தெரியுங்களா? என்ன பண்ணுறான் தெரியுங்களா? அவன் செய்த அந்த அக்கிரமத்தையும் சேர்த்து சுமக்கிறான். அப்படின்னா பாவ மன்னிப்பு என்பது கர்த்தவனை மன்னிப்பார்னு சொன்னால் மன்னிப்பதில்லை, அவனுடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ளுகின்ற அனுபவம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்கிறார். அவர் மனிதன் என்றால் மிக அவசியமானது என்ன? ஏன்னா அவர்கிட்ட என்ன இருந்தது? he was sinless. அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். 3 நிலைமைகள். பரிசுத்த யோவான் ஒன்றை சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் ஒன்றை சொல்லுவார், பரிசுத்த பேதுரு ஒன்றை சொல்லுவார். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அப்படிப்பட்டவர் பாவத்தை வாங்கினால்தான் என்ன செய்ய முடியும்? அடுத்தவனுடைய பாவத்தை நீக்க முடியும். பாவம் ஏதாவது ஒரு இடத்துல வரணும், அங்கே இருக்கணும், அதை வாங்கினால் இங்கே வரும். ஒரு தேவ மனிதன் என்பவன் பிறனுடைய பாவங்கள் நீக்கப்படுவதற்கு தன்னை, பாவத்தை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறவன். இதுதான் தேவ மனிதனுடைய 4வது தன்மை. சரியா? இதுக்குள்ள நிறைய போனோம், நான் கடந்து போகிறேன். 5வதாக கொண்டே சொல்லுகிறேன். இயேசு தேவ மனிதன் என்பதற்கு 5வது மிக அவசியமானது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, தான் நியமித்த மனிதனை உயிரோடு எழும்ப பண்ணினான் போட்டிருக்கும். அப்போஸ்தலர் 17:31 வாசி பார்த்தீங்கன்னா, மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அந்த நாளில் தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூமியை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனிதனை அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். மிக அவசியமானது. ஒரு தேவ மனிதன் என்றால் அவங்களுடைய என்ன அனுபவம் இருக்குல்ல? உயிர்த்தெழுந்த அனுபவம்.
உயிர்த்தெழுந்த அனுபவம் இல்லாதவர்கள் தேவ மனிதனாக இருக்க முடியாது. உயிர்த்தெழுதல் என்றால் நமக்கு தெரிந்த வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 அந்த 3 வசனத்தை பார்த்தீங்கன்னா நமது ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு இணைத்திருக்காங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா மிக அவசியமானது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நமது ஞான ஸ்நானத்தில் ஒப்பிட்டிருக்கோம். அதாவது நீங்கள் 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஞான ஸ்நானத்தின் வழியாக. ஞான ஸ்நானம் பெறும்போது நாம் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? பழைய மனிதனை புதைக்கிறோன்னு எல்லாருமே சொல்கிறோம். எழுந்திருக்கும் போது புதிய மனிதன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பழைய மனிதனை தண்ணிக்குள்ளே கொண்டு போட்டோம் தெரியுங்களா? வெளியே வந்தவன் அப்படியே தான் வந்தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வாழ்கிறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அவர் காஞ்ச பாவி, ஞானஸ்தானத்துக்கு பிறகு நனைஞ்சு காஞ்ச பாவி, அவ்வளவுதான். மொத்தத்தில் ரெண்டும் காஞ்ச பாவி தான். நடுவில் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு வெளியே போட்டுருக்கோம், அவ்வளோதான். மாறல. ஞானஸ்தானுக்கு ஒரு யோசித்து பாருங்க, கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்க வரான்ல, அது தேருமா பாருங்களேன். ஒரு லாபத்துக்காக இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க எத்தனை பேர் வராங்க? ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறது, ஞானஸ்தானம் எடுத்து கொடுப்போம்னா எதையும் எடுக்க ஆள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு பெண் வேணும், ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்து பெண் வேண்டுமானால் என்ன பண்ணோம்? நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். நமக்கெல்லாம் ஒன்று ஒரு பெரிய பெருமை, ஆஹா நம்ம சபைக்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டான். அவன் வந்தவன் அடுத்த நாள் பொண்ணையும் சேர்த்து பிள்ளையார்களில் போய் நிற்பான். அவன் போய் வேற இடத்துல போய் நிற்க போகிறான். திருமணத்துக்காக ஞானஸ்தானம் பெற்றவன் வந்து அவன் உயிர்த்தெழுதாத கேஸு. இந்த பகல்வெளியில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு மனிதனை நிரூபிக்கப்பட்ட எங்கே தெரியுங்களா? உயிர்த்தெழுதல்ல. அவர் உயிர்த்தெழுத வாசிங்கள ரோமர் 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்தின்படி தாவீது வம்சத்தில் பிறந்தவர், ஆனால் பரிசுத்தமுள்ள தேவனுடைய சுதன் என்று உயிர்த்தெழுதினால் பலமாக ரூபிக்கப்பட்டவன் பட்டு பாருங்களேன். இயேசு தேவனுடைய குமார் நிரூபிக்கப்பட்ட எங்கன்னு சொன்னால் உயிர்த்தெழுதல தான். நீங்கள் நானும் இன்றைக்கு தேவ மனிதன் என்றால், இயேசு மனிதனாக இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் தெரியுங்களா? அந்த அனுபவம் நமக்குள் இல்லாவிட்டால், இயேசு வாழ்ந்தபோது அவரோடு இருந்தவங்க தான். ஆனால் உயிர்த்தெழுந்த போது பழைய உருவம் இல்லைல்ல இயேசுக்கு. மேரி மேக்தலேன் கேட்குறாங்களே, தோட்டக்காரன் தானே நம்பினாங்க, எம்மாவுடைய வழிப்பக்கம் தானே நம்பினாங்க. ஏன்? தோற்றமே மாறி இருக்குல்ல. இயேசு பழைய உருவத்தில் இல்லை, உயிர்த்தெழுந்த பிறகு. நமக்கு பார்த்தீங்கன்னா அதே பழைய உருவம் தான். அதே திருட்டு மூஞ்சி, அதே முண்டை கண்ணு, அதே சப்ப மூக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உள்ள மாறி இருக்கோம்ல, உள்ள ஒரு புதிதாக பிறந்திருக்கிறோமே, அந்த அனுபவம் அவசியம் இல்லையா? இயேசு மனிதன் என்றால் 6வது தன்மை என்ன தெரியுங்களா? உயிர்த்தெழுந்த அனுபவம். 7வதாக ஒன்றை சொல்லுகிறேன், மன்னிக்கணும் 5 சொல்லியிருக்கேன். 6வதாக அதே அப்போஸ்தலர் 17:31 பார்த்தீங்கன்னா, அந்த மனிதனை கொண்டு பூமியை நீதியாக நியாயம் தீர்ப்பார். நாம் வழக்கமாக சொல்லிட்டு இருக்கிறோம், இயேசு வெள்ளை சிங்காசத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அங்கே இறக்கத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அவர் எப்போ வந்து இன்னைக்கு அட்வொகேட்டு, நாளைக்கு ஜட்ஜாக மாறிடுவார். ஆக நமக்கு என்ன கிடையாது? நியாய தீர்ப்பில் இறக்கம் கிடையாது நம்ம நம்புகிறோம், அப்படி தான் டீச் பண்ணுறோம். ஆனால் இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:31 அந்த ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாளிலே தாம் நியமித்த மனிதனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? பூமியை நீதியாக நியாயம் தீர்ப்பான்னு போட்டிருக்கல. பூமியை நியாயம் தீர்க்கும் போது கூட இயேசு மனுஷனாக இருக்கிறார். ஆனால் தான் யாக்கோபு 2:13 வார்த்தை பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பிலும் இயேசுக்கு என்ன இருக்குது தெரியுங்களா? அவர் தேவன் தான், தேவனாகத்தான் வீத்திருக்கிறார். ஆனால் அங்கேயும் என்ன இருக்குது தெரியுங்களா? இரக்கம் மேன்மை பாராட்டும் போட்டிருப்பாருங்க. அப்படியானால் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஜட்மெண்ட் மிக மிக அவசியம். இயேசு எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான், இயேசு தாம் கண்டபடி நியாயம் தீர்க்க மாட்டார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி நியாயம் தீர்க்க மாட்டாராம்? கண்டபடி, காது கேட்டபடி அவர் நியாயம் தீர்க்காமல் நீதியின்படியே நியாயம் தீர்ப்பான்னு போட்டிருப்பார். ஏசாயா 11:3 அது இயேசுவின் நியாய தீர்ப்புக்கு என்ன கிடையாது? முதல்ல அவர் பார்ப்பது போல. நாம் இன்னைக்கு சொல்கிறோம், என் கண்ணால் பார்த்தேன் பிரதர். நிறைய ஊழியர்களுக்கு பிரச்சனை தான்,
சொன்னாங்க இல்லையா, ஞானஸ்தானம் பெற்று தண்ணி அடிக்கிற ஆள், சிகரெட் பிடிக்கிற ஆளும் கம்மியாக வந்து உட்காந்துருப்பான். நியாயம் பேசு இன்னைக்குள்ள ஆவிக்கிற உலகம். ஒருத்தன் வந்து கேட்குறான், ஞானஸ்தானத்தை கம்யூனியன் கொடுங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பாடி பில்டிங் ஜிம் இருக்குது தெரியுங்களா, அது ஒன்று நடத்துகிற ஆள். அந்த ஜிம்மில் இருந்து தமிழ்நாடு ஆணழகன் போட்டிக்கு போகிறான். போகிறவனுக்கு ப்ராக்டிஸில் ரம் குடிக்கணும். பாடி பில்டப் பண்ணுறதுக்கு இவன் மதுபானம் குடிக்கணும். சபையில் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறான். இப்போ பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் கம்யூனியன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், ஏன் கொடுக்க மாட்டீங்க? குடிக்கிறவனுக்கு எப்படியா கம்யூனியன் கொடுக்க முடியும்னு கேட்டால், இது என்னுடைய ப்ரொஃபஷன். நான் ஒரு ஜிம் ஓனர். நான் வந்து நிறைய பேர் உருவாக்குறேன். நானே தமிழ்நாடு ஆணர்களும் போட்டிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து என்னுடைய தொழிலில் ஒரு பகுதி. நான் போதைக்காக குடிக்கலை, நான் சண்டை போடுறதுக்கு பாவம் செய்து குடிக்கலை, என் பாடியை டெவலப் பண்ணுறது குடிக்கிறேன். நீ எப்படி தப்புன்ற? இவனுக்கு கொடுக்க மாட்டேன்னா குடும்பமே பேர்ந்து போகுது. என்ன கேட்டாங்க, சந்தோஷமாக விட்டுருங்க அப்படின்னு. அவ்வளோதான். குடிச்சிட்டு கம்யூனியன் எடுப்பேன்னு சொன்னால் எவ்வளோ துணிகரம் பாருங்களேன். இதுதானே இன்னைக்கு நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்முடைய கண் கண்டபடி, நம்முடைய காது கேட்டபடி. அதெல்லாம் நான் யோசிப்பேன், நமக்கு 2 கண்ணு, கர்த்தருக்கு 7 கண்ணு. பூமியை எங்கே சுற்றி பார்க்குற 7 ஆவியாம். அந்த கண்ணுக்கு ஏதாவது மறைவாக இருக்க முடியுமா? 133 சொன்ன மாதிரி மேலே போனாலும் இருப்பார், கீழே போனாலும் இருப்பார், பூமியின் கடை எங்கே வேணாலும் இருப்பார்ல. அந்த கண் பார்த்ததையே அவர் என்ன செய்ய மாட்டாராம்? அதன்படி நியாயம் தீர்க்க மாட்டாராம். இந்த காது கேட்டபடி நியாயம் தீர்ப்பதில்லை. நீதி என்பது நம்ம கண்ணால் பார்ப்பதை விட, காதால கேட்பதை விட. சீரிய ராஜா அரண்மனையில் அந்த படத்தில் பேசுகிறான். அது அந்த எலிசா பாலா போன காது கேட்குது பாருங்களேன். அது என்ன மாதிரி காது பாருங்களேன் ஒரு தேவ மனுஷனுக்கு. அவன் அரண்மனையில் அந்தரங்கமாக பேச இவன் காது கேட்குதான். ஊழியக்காரன் காது இவ்வளவு கேட்கும்னா உன்னதனின் காது எவ்வளவு கேட்கும்? எவ்வளவு கேட்க யோசித்து பாருங்க. ஆனால் காது கேட்டபடி நியாயம் தீர்க்க மாட்டாராம். இப்போ நியாயம் என்பது கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பதை விட அதிகம்ல. இன்றைக்கு சபைகளில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு வீட்டுக்காரனுங்க பக்கத்து வீட்டுக்காரனுங்க பிரச்சனைன்னு வச்சிங்களேன். ஒருத்தன் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பான், கொஞ்சம் அடாவடியாக இருப்பான். பேச்சில் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கோவக்காரன் அடிச்சிட்டான் பக்கத்து வீட்டுக்காரனை. அடிச்சுட்டு என்ன பண்ணான், அவனும் வீட்டுக்கு அடி வாங்கிட்டு போயிட்டான். இவனும் உள்ளே போனான். வீட்டில் தான் தீர்க்க தரிசனெல்லாம் இருப்பாங்கல்ல, யோ நீ அடிச்சுட்டு வந்துட்ட, அவன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் உன்னை பிடிச்சி தள்ளிடுவான். அதனால் என்ன பண்ணு, அடித்தவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்கிறது முதல்ல. நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் பக்கத்து வீட்டில் அடிச்சுட்டான் நீ சொல்லு. உடனே அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்ஸ்டபிள் வருவார். டேய் கவாடா நொதியனா, ஆமாம் ஐயா அவனை கூப்பிடுறாரா? அவன் சொல்லுவான், எதுக்கு சார்னுவான். எதுக்கா? பக்கத்து வீட்டுக்காரனை அடிச்சுட்டு எதுக்குன்னு கேட்குறியா? சார் அவன் தான் சார் அடித்தானா, அடி வாங்கினாள் சார். டேய் யார்கிட்டடா கதை விடுற? நீ அடி வாங்கியிருந்தா நீ இல்லை முதல்ல ஸ்டேஷனுக்கு வந்திருப்ப. ஹலோ, இதுக்கும் நம்ம சபைக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. என்ன வேணால் அக்கிரமம் பண்ணிட்டு பாஸ்டர் போய் சரண்டர் ஆகிட்டா போடும். பாஸ்டர் அவள் அப்படி சொன்னான், பாஸ்டர் இவங்க இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னால் பாஸ்டர் அப்படியே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி என்ன பண்ணுவாங்களா, இவன் சொன்னதை தான் நம்புவாரே தவிர. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலன்னா நீங்களாம் வந்திருப்பீங்க, அவங்களாம் வந்து சொன்னாங்க. அது அவங்க காதுக்கு விஷயத்தை போட்டுட்டு என்ன அக்கிரமம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் ஒன்று நடந்ததுன்னா என்ன ஆகிடும் தெரியுங்களா? தப்பு பண்ணவன் பரிசுத்தவான் ஆகிடுவான், தவறு செய்வன் பாவியாக மாறிடுவான். பாருங்களேன், மிக அவசியம். இயேசு ஒரு நீதிபதி. எங்கே இருக்குது? நியாய தீர்ப்பில் கூட அவர்கிட்ட இறக்கம் இருக்கு. பாருங்களேன், கடைசியாக 7வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் இயேசு மனிதன் என்று சொல்லப்பட்ட 7வது இடம். அவர் பரிந்து பேசுகிறவர், இன்டர்செஷன். அவர்கிட்ட பரிந்து பேசுதல் மிக மிக அவசியமானது இயேசுவின் வாழ்க்கையில். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. யாரவர்? மனிதனாகிய இயேசு கிறிஸ்து போட்டிருப்பார்களேன். 1 தீமோத்தேயு 2:6. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பரிந்து பேசுகிறவர். நிறைய உதாரணங்கள் வேதத்தில். நான் இப்போ அங்கே கடந்து போகவில்லை. ஒன்றை நான் சுட்டி காட்டிவிட்டு என் செய்தியை முடிக்கிறேன். சரியா? எங்க ஒரு பெருமூச்சுன்னா விடுங்களேன். எப்பாடா இப்போவாது ஒரு நல்ல புத்தி வந்தது. பாஸ்டர் வேற 1:45 வரை சொன்னார்.
இந்த கிளாக் இருக்கிற சில நேரத்தில் ரொம்ப காலம் வரும் சரியா. இந்த காலையில் 2:30 மணி 3 மணிக்கு முழிப்பு வரும் தெரியுங்களா. உடனே எழுந்து உட்காந்து சோதரம் ஒன்று வந்துடுங்களா, கொஞ்சம் தூக்கம் வரும். உடனே என்ன பண்ணுவோம், போயிட்டு பாத்ரூம் போவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தண்ணியை குடிப்போம். வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் படுத்துக்கிட்டே சோத்திரம் பண்ணலாம். 3ஆம் வாரம் போய் சேர்ந்துருவோம். அப்போவே என்னாங்க தெரியுங்களா, திடீர்னு கண்ணை முடிச்சிங்கன்னா காலைல 7 மணி ஆகிருக்கும். அந்த கிளாக் அப்போ ரொம்ப வேகமாக ஓடும். ஆனால் சில நாளில் இன்றைக்கி நான் உபவாசம் இருக்க போகிறேன், அவர் இல்லை, வீட்டில் இல்லை, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நான் மாத்திரம் தனியாக அந்த உபவாசம் பண்ண போகிறேன். எல்லா ஆயத்தங்களும் பண்ணி பாயெல்லாம் விரித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு சோத்திரம்னு என்ன பண்ணுவாங்க. அப்படியே ஆரம்பித்து கோயம்புத்தூர் விட்டு அப்புறம் தமிழ்நாடு பகுதிகளெல்லாம் சுற்றி அப்புறம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வெளியே எல்லா மாநிலங்களும் சுற்றி இந்தியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் தெரியுங்களா. மெதுவாக கண்ணு வந்து பார்த்தா 3 நிமிஷம் தான் இருக்கும். இந்த கிளாக்கு ஓடாது, மோசமான கிளாக்கு இது சரியா. இந்த ஸ்கூல் இருக்கிற நாள் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் கிளாக்கு ஒரு 20 நிமிஷம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஓடும் பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அதே கிளாக் ஸ்லோவாக ஓடுது, எப்படி தெரியல. 8:30 மணிக்கு 9 மணிக்கு சர்வீஸ் வருது கேட்டீங்கன்னா கிளாக்கு ஏமா. மற்ற நாளில் மாத்திரம் ஏன்னா அது வீக் டேஸில் கிளாக்கு வீக்காக இருக்கு போல. சண்டே ஸ்ட்ராங் டே, கிளாக்கு ஸ்ட்ராங்காக மாறிடுது, ஓடவே மாட்டேங்க பாருங்களேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இது மிக மிக அவசியமானது. எங்களுக்கு நேரம் போகாது, உங்களுக்கு நான் அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா. தலைக்கு மேலே வெள்ளம் போச்சு, ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன. அது தமிழ்நாட்டில் வசனம் கேட்குற ஆளுங்க ரொம்ப கொஞ்சம். அதுவும் வசனம் கேட்க வேண்டாம், வசனம் கேட்குற மாதிரி நடித்தாலே நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஆள் திரும்ப கிடைக்காது. இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க நான் சொல்லலை, உண்மையிலே நீங்கள் கவனிக்கிறீங்க. என்ன நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிள்ளைங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி உட்காந்துருக்கு தெரியுங்களா, அது மாதிரி உட்காந்துருக்கீங்க. நான் சீக்கிரம் முடிச்சிடறேன், நான் அதிகபட்சம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தேவ மனிதனை போய் நான் சுட்டி காட்டுறேன். பைபிளில் 12 பேர் தேவ மனிதன் என்று எழுதப்பட்டிருக்காங்க. வேதாகமத்தில் 12 பேர், அதில் 4 பேருக்கு பேர் கிடையாது, பேர் எழுதப்படாத 4 தேவ மனுஷன் இருக்காங்க. ஒரே ஒரு முறை தேவ மனுஷன் எழுதப்பட்டவங்க 2 பேர் இருக்காங்க. பேர் எழுதப்படாத 4 தேவ மனுஷன். பேர் எழுதல ஒரே ஒரு முறை எழுதப்பட்டவங்க 2 பேர். அப்புறம் கர்த்தர் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு தேவ மனிதன் என்று 2 முறை சொல்லப்படுகிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவாவுடைய தாய் தகவல், அந்த மனோவாவும் அவருடைய மனைவியும் பேசுகிறாங்க தெரியுங்களா. 2 முறை ஆண்டவர் இயேசுவே தேவ மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்தது தாவீது 3 முறை தேவ மனிதன் சொல்லப்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி 4 முறை தேவ மனிதன் என்று சொல்லப்படுகிறார். மோசே 6 முறை தேவ மனிதன் என்று சொல்லப்படுகிறார். எலியா 7 முறை, எலிசா 29 முறை. வேதத்தில் தேவ மனிதன் அதிகமாக எழுதப்பட்டது எலிசா. திரும்ப சொல்லுகிறேன், 4 பேர் பேர் இல்லாத தேவ மனிதர்கள், 2 பேர் ஒரு முறை தேவ மனிதர் என்று எழுதப்பட்டவர்கள். அடுத்தது ஆண்டவர் இயேசு 2 முறை, அது தேவன் மனிதனாக வந்தபோது, பிறப்பதற்கு முன்பாக மனித தோற்றத்தில் வந்தபோது 2 முறை. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 2 முறை தேவ மனுஷன் என்று சொல்லப்படுகிறார். அதுக்கடுத்து தாவீது 3 முறை, சாமுவேல் 4 முறை, மோசே 6 முறை, எலியா 7 முறை, எலிசா 29. எனக்கு ரொம்ப ஆசை எலிசாவை பற்றி பேசணும்னு நான் நினைத்தேன். சரியா, இயேசுநாதர் பேசுறதுக்கே டைம் பத்தலை. சரியா, இதில் வேறு எலிசாவுக்கு போனால் 29 முறை எழுதப்பட்டவர், 2 முறை எழுதினவருக்கே இவ்வளவுன்னா 29. ஆனால் எனக்கு எலிசாவை ரொம்ப பிடிக்கிறது ஒரு காரணம் இருக்குது. அவர் ஒரு வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் எலிசா இருக்காரு, தண்ணீர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஆடு ரொம்ப அவசியமாக இருக்கு நமக்கு. யோசித்து பாருங்க, முதல்ல தண்ணீர் எங்கே பிளந்தார்? யோர்தானை பிளந்தார். பிளந்தாரா? பிளந்தார். 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல யோர்தானை பிளந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எரிகோவின் தண்ணீரை குணமாக்கினார். சரியா, 3வது 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் அந்த 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போய் பாலைவனத்தில் அகப்பட்டு கொள்வாங்க. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, நதியும் இல்லை, தேசம் முழுவதும் தண்ணீர்.
எலிசா 3 முறை வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் பைபிளில் சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆபேல் யாருன்னா ஆஃபரிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் செத்தா கூட கர்த்தர் அவர் காணிக்கை பற்றி சாட்சி கொடுப்பார். அடுத்தது ஏனோக்கு, அவர் வாக்கிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. அடுத்தது நோவா, அவர் பில்டிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஆபிரகாம் யாருன்னா ஸ்டார்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. சாராள் யாருன்னா பேரிங் ஸ்பெஷலிஸ்ட். ஈசாக்கு யாருன்னு சொன்னால் பிளஸிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஜேக்கப் யாருன்னா கிராஸ்ட் பிளஸிங்கில் அவன் ஸ்பெஷலிஸ்ட். மோசை யாருன்னா செலக்டிவ் ஸ்பெஷலிஸ்ட். யோசப் நடுவில் இருக்கார், அவர் போன் ஸ்பெஷலிஸ்ட்டு. செத்தா கூட எலும்பு விடாமல் எடுத்து போங்கடான்னு சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இந்த எலிசா யாருன்னு சொன்னால் வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவர் தண்ணீர், அவருக்கு மாத்திரம் தண்ணீருக்கு அப்படி ஒரு விசேஷம் என்றால், ஒன்றே ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. எலியாவின் கைகளில் தண்ணீர் வார்த்தை எலிசா. ஒரு தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்திருந்து ஒரு ஊழியம் செய்தவன் தண்ணீர் சாதாரணமாக பிளக்கிறான். பாருங்களேன், தண்ணீரை சாதாரணமாக குணமாக்குகிறான். தண்ணியே கெட்டு போன தண்ணி அதில் உப்பு போட்டு குணமாக்குறான். பாருங்க, என்னையா அது? எல்லாவனுக்கும் ஒரு வழினா இடும்பனுக்கு வேற வழி போல இருக்குது. என்னையா இப்படி? ஐயா அதே உப்பு, அது உப்பா? உனக்கு என்னடா, கொட்டுனா கொட்ட, அவ்வளோதான். அந்த 2 நாளில் ஒரு அம்மா கடன் தொல்லை, தீர்க்கதரிசி மண்டையை போட்டான். கடன் கொடுத்தவன் பிள்ளைங்களை அடிமையாக்கி வந்திருக்கான். இவர் என்ன சொல்கிறாங்களா, கோ அண்ட் பாரோ மோர். இன்னும் அநேக பாத்திரங்களை கேட்டு வாங்கின்னு தமிழில் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா கோ அண்ட் பாரோ மோர். ஏற்கனவே கடன் பிரச்சனையா, கணவன் போயிட்டான், பிள்ளைங்க போயிட்டான், இப்போ நானும் கடன் வாங்கினா என்னையும் பிடிச்சிருந்து போயிடுவானே, உனக்கு என்ன சொன்னா செய்ய, அவ்வளவுதான். அதான் எலிசா. ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு அவுட்ஸ்டாண்டிங் யாருன்னா எலிசா தான். ஆனால் நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. பைபிளில் முதலாக தேவன் சொல்லப்பட்டவர் மோசே. இந்த 12 பேரில் முதலாக தேவன் சொல்லப்பட்டவர் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் பைபிளில் தேவ மனிதன் வார்த்தை முதலாக வருது. இஸ் த மேன் ஆஃப் காட். அந்த 6 முறை அவர் சொல்லப்படுகிறார் தேவ மனிதன் என்று. 5 கருத்துக்கள் முக்கியமானது. அந்த 5 அவுட்லைன் கூட இல்லை, அந்த டைட்டில் மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன். முதலாவது தேவ மனிதன் யார் என்றால் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவன். இஸ் த மேன் ஆஃப் காட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறன்னு சொல்லி சபிச்சிருவான் 3 பேரை. ஒருவர் நமக்கு தெரிஞ்ச ரூபன், அடுத்தது சிமியோன், அப்புறம் லேவி. 3 பேரை ஒரு தகப்பன். ஆனால் பின்னாடி உபாகம் 33 பார்த்தீங்கன்னா மோசே ஒருத்தனை கூட சபிக்கல, ஒருவனை கூட சபிக்கல. ஏன் தெரியுங்களா? இஸ் அ மேன் ஆஃப் காட். அவன் யாரு? சபிக்கப்பட்டவனை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அதுக்கு முக்கியமான நிறைய காரணம் இருக்கு. அதில் ஒன்றை மாற்ற சுட்டி காட்டுகிறேன். யாக்கோபு பிள்ளைகளை பார்த்து சபிச்ச காரணம் தெரியுங்களா? அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய தோல்வியை பார்த்தான். He looked into the failure of his sons. ஆனால் மோசே பார்க்க தேவ மனுஷன் பார்த்தீங்களா? He looked into the faithfulness of God. கர்த்தருடைய உண்மையை பார்க்குறேன். என்ன தெரியுங்களா? அவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீ யார் ஆசீர்வதிக்க அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னை யார் சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். அப்படின்னா ஒரு தேவ மனிதன் என்பவன் யார் தெரியுங்களா? வரலாற்றை பார்த்து, ஒரு தனி மனிதன் வாழ்க்கையை பார்த்து நீ உருப்பட மாட்ட, தேர மாட்டேன்னு சொல்றதில்ல. மாறாம எதை பார்க்குறான் தெரியுங்களா? தேவனுடைய உண்மையை பார்க்குறான். இது மோசையிட்ட நான் கற்றுக்கொள்ளுகிற மிக மேன்மையான பாடம். இதுக்குள்ள நிறைய சொல்லணும், காலம் நமக்கு போதாது. 2வது நான் சுட்டி காட்டுகிறேன். மோசையோடு மிக அவசியமானது. அவன் யாருன்னா ஆணையிடுகிறவன், நியாயமளிக்க வேண்டும். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா காலேப் சொல்லுகிறார், நான் அந்த கானான் நாட்டுக்கு போய் திரும்பி வந்தபோது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். என்னாகும் 14:24 நீ போய் வந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். ஏன்? நீ என்னை பின்பற்றி வந்த உத்தமமாய் பின்பற்றி வந்தபடினால நான் இதை கொடுப்பேன். மோசே என்ன பண்றா தெரியுங்களா? நியாயவிதிகள் யோசுவா 14ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை காலேப் சொல்றாரு. நாம் போய் வந்தபோது மோசே என்ன பண்ணா தெரியுங்களா? ஆணையிட்டு சொன்னார். உங்களுக்கு தெரியுமா நம்புகிறேன், தெரிந்தது தான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 2 immutable things, 2 மாறாத விசேஷங்களால் நமக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எது மாறாததுன்னா
ஒன்று வாக்குத்தத்தம் மாறாது, ரெண்டாவது அதுக்கு மேலே கிட்ட ஆணையிடுதல் மாறாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். அடுத்தது ஒரு ஆணையினால் அதை உறுதிப்படுத்துகிறார். ஒரு வாக்குத்தத்தம் என்றால் கூட என்ன இருக்கணும்? இஃப் there is a promise there must be a oath. கூட என்ன இருக்கணும்? ஒரு ஆணையிடுதல் இருக்க வேண்டும். இந்த காலேபுக்கு கர்த்தர் என்னாகும் 14:24 ப்ராமிஸ்ட். ஆனால் தேவ மனுஷன் யார் தெரியுங்களா? அதை ஆணையிட்டு சொல்கிறான் பாருங்களேன். அப்படின்னா ஒரு தேவ மனுஷன் யார் தெரியுங்களா? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சும்மா சொல்லிட்டு போவதில்ல, அது பாசிட்டிவாக நிறைவேறும், அது மாறாது என்பதை ஆணையிட்டு உறுதிப்படுத்தி கொடுப்பது ஒரு தேவ மனுஷன முக்கியமான வேலை. மூன்றாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், அவன் ஆளுகிறவன். தேவ மனுஷன் என்றால் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு 4 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுகின்ற 4 விதமான ஊழியங்கள். அது யாருக்கு கொடுக்கப்படுகிறதுனா ஆரோனுக்கும் அவன் புத்திரருக்கும். 1 நாளாகமம் 23:13. ஆனால் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் புத்திரரோ வெனில். மிக அவசியமானது. இன்றைக்குள்ள ஊழியங்களில் தேவ மனுஷன் கற்று அடிப்படை பாடம். நல்ல கவனிங்க. மோசே மரிக்க போகிறார். மோசேக்கு அடுத்தது அந்த இடத்துக்கு வரணும். யார் வரணும்? அவனுடைய 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன பண்ண கூட்டு போய், ஆண்டவரே, யாக்கோபு முன்னாடி யோசேப்பு அவன் விரும்புகின்ற மனாசையை முன்னாடி தள்ளி விட்டார்ல. ஒரு தகப்பன் விருப்பம் என்ன? வலதுகை ஆசீர்வாதம் மனாசேக்கு, ஏன்னா அவன் தான் மூத்தவன். இடதுகை யாருக்கு வந்தால் போதும்? எப்ராயிமுக்கு வந்தால் போதும், அதுதானே. ஆனால் மனமறிய கைகளை மாற்றி வச்சார்ல யாக்கோபு. காரணம் என்னவென்றால் மிக அவசியமானது. இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரன் என்றால் நம்ம எல்லாருக்குமே அந்த இன்டென்ஷன் இருக்குது, நம்ம பிள்ளைகள் அந்த இடத்துக்கு வரணும். வந்தால் மகிமை. ஒரு தேவ மனிதனுடைய சந்ததி அடுத்த முறை ஒரு ஊழியத்துக்கு வருகிறது என்றால் அது மகிமையான ஒரு அனுபவம். ஏன்னா அந்த ஊழியக்காரனுடைய பாடுகள், அவனுடைய தியாகங்கள், அவனுடைய இழப்பு வலியெல்லாம் சந்தித்தது அந்த குடும்பம் தான், அந்த பிள்ளைகள் தான். ஒரு முறை பிளஸிங் யூத் மிஷன் இருக்குல்ல, பிஓஎம்ல பிரதர் ஸ்டான்லி இருக்கும்போது வட இந்திய மிஷனருடைய ஒரு கன்வென்ஷன் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணார்னா, அவர் அதை மிஷனரிகளை பேசிட்டு மிஷனரி குழந்தைகளை மாத்திரம் தனியாக அழைத்தார். பிள்ளைகளோடு அவர் பேசிட்டு சொன்னார், இப்போ நான் பேசிட்டேன், இப்போ நீங்கள் பேசணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு மிஷனரி பிள்ளையாக இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைகள் சொன்னதை கேட்டு ஸ்டான்லி அவ்வளோ ஈஸியாக அழமாட்டார். மிக இரும்பு மனுஷன் அவர் கதறி அழுதார். ஏன் தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரனுக்கு குழந்தைய பிறக்கிறதுனால ஒரு பிள்ளை சொல்கிறான், +2 நான் ஸ்கூல் டாப்பர், என்னால் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கூட போக முடியல, நீங்கள் கொடுக்குற 4000 ரூபாய் எங்கள் அப்பா என்னை எப்படி இன்ஜினியரிங் படிக்க வைப்பார்? இன்னொரு குழந்தை சொன்னான், எல்லாருக்கும் வெக்கேஷன் வந்தால் எல்லோரும் நம்ம பிள்ளைங்களை கூட்டு ஊட்டிக்கு கொடைக்கானல் சீன்லா போகிறாங்க, நான் ஒரு மிஷனரி பிள்ளைங்கிறதுனால நான் தூத்துக்குடியிலேருந்து என்ன பண்ணோம், மன்னிக்கணுங்க, டோனாவூர்லேருந்து எங்கே போனோம், நார்த் இந்தியாவில் போய் அந்த காஞ்ச ஊருக்கு தான் போகணுமா? மற்ற பிள்ளைகளுக்குள்ள அந்த அனுபவம் எனக்கு கிடைக்காதா? ஒரு ஊழியக்காரன் பிள்ளைங்கிறதுனால எனக்கு உள்ள நல்ல வாய்ப்பு நான் இழக்கணுமா? அவர் அழுதுட்டு என்ன பண்ணார் தெரியுங்களா? பிஒஎம்ல தனியாக ஒரு விங் ஆரம்பித்தார். பிள்ளைகளுக்குன்னு தனியாக ஃபண்ட்ஸ் ஒதுக்குனாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்குன்னு ஒன்று உருவாக்குனாங்க. நம்மள அநேகர் என்ன பண்ணுவதுங்களா, மிஷனரியோட இல்லை ஒரு தேவ மனுஷனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய தியாகங்கள், அவனுடைய இழப்புகள். ஒரு ஊழியக்காரன் பிள்ளையாக இருந்ததுனால ஒரு ஊழியக்காரனுடைய மகன் மூத்த பையன் ஊழியத்துக்கு வரமாட்டேன்ட்டான். கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டபோது சொன்னான், நான் 4வது படிக்கும்போது ஸ்கூலில் ஒரு நாள் மயங்கி விழுந்துட்டான் அந்த பையன். டீச்சர்லாம் என்ன பண்ணாங்க, தூக்கி தண்ணிலாம் போச்சாங்க, பாஸ்டம்மா வீட்டிலேருந்து ஓடி போய் குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த ஸ்கூலில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, குழந்தை காலையில் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு வந்திருக்கு, கொடுப்பதற்கு வீட்டில் ஒன்றும் இல்லை, குழந்தை கொஞ்சம் தண்ணியை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க, அவன் மயக்க அடித்து விழுந்துட்டான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் எல்லா விட இவன் சாப்பிடாம கீழே விழுந்தவன்டா, எங்கள் வீட்டில் ஒன்றும் கிடையாது, பட்டினி கிடக்கிற கூட்டம்டா, குழந்தைங்க தெரியாது.
அந்த சின்ன வயசில் உள்ளத்தை காயப்படுத்திச்சு. பாஸ் ஆகவே இல்லை கடைசி வரை. ஒரு சிறந்த தேவ மனிதன், ஆனால் பிள்ளை ஆகலை. காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் அப்பா அம்மா பட்ட பாடு நான் படக்கூடாது. இன்றைக்குள்ள கிறிஸ்தவ உலகத்துடைய, குறிப்பாக ஆவிக்குரிய உலகத்தை, தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? பாஸ்டர் பிள்ளைங்க பாஸ்டராக விரும்புவதில்லை. நான் படித்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், உங்களுக்கு நான் பணம் உதவி செய்கிறேன், உங்களுக்கு நான் டைம் கிடைக்கும் போது ஊழியருந்து ஹெல்ப் பண்ணுறேன். இதே கோவை மாவட்டத்தில் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன் வந்தபோது நான் அங்கே சந்தித்தேன் அந்த பிரச்சனையை. அது சொன்னாங்க, என் மகன் மருமகள் வெளிநாட்டில் இருக்காங்க, என் மகன் அந்த நாட்டில் உள்ள போகிற சபைக்கு தசமபாகம் கொடுக்குறாங்க, ஆனால் என் மருமக தசமபாகத்தை எனக்கு தான் அனுப்புவோம். ஏன்னா எங்கள் மாமா சபை நல்லா வளரணும், அது எங்கள் சபை, நான் கொடுக்குறேன், அப்படியே கொடுக்கணும் சொல்லி சொன்னார். என் பையன் என் கூட ஊழித்து இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ பிரயோஜனம் இருந்திருக்காது. அவன் வெளிநாட்டுக்கு போனதுனால எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அதை கேட்டபோது. அப்படின்னா உலகத்து வேலையை விட கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் அவ்வளோ கேவலமானதா? இன்னொன்று தெரியுங்களா? வசதி இல்லாத, வாய்ப்புகள் இல்லாத ஒரு வாலிப ஊழியக்காரனுக்கு பெண் கொடுப்பதற்கு பாஸ்டர் குடும்பமே கஷ்டப்படுறாங்க. ஒரு வாலிப ஊழியக்காரனுக்கு என்ன கேட்குறாங்க? சொந்தமாக சபை இருக்கா, சொந்தமாக வீடு இருக்குதா, கார் வச்சிருக்கிறானா, இல்லைன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் அப்படிதான் கேட்குறாங்க. இன்றைக்கு கர்த்தர் கிருபையில உயர்ந்திருக்க எந்த தேவ மனுஷனும் வரும்போதெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரல. இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தின விதம், அவனுடைய உண்மையை பார்த்து கர்த்தர் கொடுத்தது அது. அதனால அது வந்த பிறகுதானா அவனுக்கு 65 வயசுல தான் கல்யாணம் பண்ண. அப்புறம் ஹலோ, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவ மனிதனுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருவது மகிமையான அனுபவம். ஆனால் மோசே பிள்ளைங்க வரல. இங்கே போட்டிருக்க என்ன தெரியுங்களா? ஒரு ஆசாரியின் 4 ஊழியங்களும் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த 13ஆம் வசனத்தில் 1 நாளாகவும் 23:13 ஒரு ஊழியக்காரனுடைய 4 ஊழியங்கள். ஏன் அது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், யாத்திராகமம் 28:1 கர்த்தர் சொன்னார், ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு அழைக்கணும், ஓம் பிள்ளைகளையும் கர்த்தர் சொல்லல அவனுக்கு. அது மறுபடியும் சொல்லுகிறேன், ஊழியம் என்றால் அழைப்பே தவிர அது நுழைப்பு இல்லை, அது பிழைப்பும் அல்ல, மகிமையான மேன்மை. ஆனால் மோசே ஏன் பண்ணல தெரியுங்களா? என் பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளல. ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணல? தெரிந்து கொள்ளவில்லை. ஸோ அவன் லேவியரில் ஒருவனாக இருந்துட்டு போட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் தேவ மனுஷனுடைய மோசேயுடைய பிள்ளைகளோ லேவியரில் ஒருவனாக எண்ணப்பட்டான் போட்டிருக்கும் பாருங்களேன். They are counted as Levites, not priests. ஏன் தெரியுங்களா? ஒரு தேவ மனிதன் மிக முக்கியமான அனுபவம், அவன் ஆளுகிறவன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சரி பிள்ளைகளை விட்டுருப்பா, உனக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை ஜாஷுவா இருக்கான்ல, அவனே ரெக்கமெண்ட் பண்ணலாம், அவனே ரெக்கமெண்ட் பண்ணல. பாருங்களேன் என்ன சொன்னான் தெரியுங்களா? நீங்க ஒரு புருஷனை நியமிக்க சொன்னாலே தவிர இந்த ஜாஷுவானு அதை ப்ரொஜெக்ட் பண்ணல, அல்லது அவன் பிள்ளைகள் 2 பேரை ப்ரொஜெக்ட் பண்ணல. லெட் காட் டிசைட். தேவ மனுஷனுடைய மிக அவசியமானது. இன்னைக்கு சபைகளில் நல்ல கிருபை உள்ள அநேக ஊழியர்களுக்கு வர முடியறதில்லை. ஏன்னா அவன் பாஸ்டர் பிள்ளையா இல்லை, அழைப்பு இல்லாத கிருபை இல்லாத பிள்ளைகள் உள்ள நுழைக்கப்படுறாங்கல்ல. காரணம் என்ன? ஒரு தேவ மனிதன் மோசேட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பாடம். சரி, 4வது ஒன்று சுட்டி காட்டுகிறேன். அவன் தேவ மனுஷன் என்பதற்கு 4வது அவன் ஆகமங்களின் பிரதிநிதி. பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 14 முறை எழுதப்படுகிறது மோசேயின் ஆகமம். புதிய ஏற்பாட்டில் 3 முறை எழுதப்படுகிறது மோசேயின் ஆகமம். ஆகமம் கர்த்தருடையது, இட் இஸ் காட்ஸ் லா. ஆனால் தேவ மனுஷனுக்குள்ள மகிமை என்ன தெரியுங்களா? தேவனுடைய மிக அற்புதமான அந்த கருத்து. காலத்தின் நிமித்தம் நான் கடந்து போகிறேன், என்ன கவனித்துக் கொள்ளுங்கள். எழுதி கொடுத்தது கர்த்தர், பேசினது கர்த்தர், எழுத வைத்தது கர்த்தர், அவனுக்கு வெளிப்படுத்தினவர் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். ஆனால் யார் பேர் எடுத்துறீங்களா? மோசேயின் ஆகமம், லா ஆஃப் மோசஸ். என்ன இது ஆச்சரியம்! பழைய ஏற்பாட்டில் 2 முறை தான் கர்த்தருடைய சொல்லி சொல்லப்படுது நேரடியாக. கர்த்தர் தான், அவர் தான் நியாயாதிபதி, அவர் தான் நியாய பிரமாணிகன். 2 முறை தான் சொல்லப்படுது. ஆனால் மோசே 14 முறை சொல்லப்படுது. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை தன்னுடைய வார்த்தையாகவே மாற்றிக்கொள்ளுகிறவன். அந்த தன்மை மிக மிக அவசியம். கடைசியாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன், இவன் இருந்தது மிக அவசியம், ஆகிலும் என்ற வார்த்தை. ஆகிலும் ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த வார்த்தை மிக மிக அவசியம். ஆகிலும் சங்கீதம் 90 தலைப்பை பார்த்தீங்கன்னா மோசே எங்கே எழுதப்படுகிறார்?
தேவ மனிதனாகிய மோசேயின் ஜெபம் இருக்கு பாருங்களேன். சங்கீதம் 90 தலைப்பில் தேவ மனிதனுடைய ஜெபம். அந்த ஜெபம் எதுக்கு அப்படின்னா, இஸ்ரவேலுடைய அந்த வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அது ஆரோன் மரித்த போது பாடின பாட்டு. சங்கீதம் 90 ஆரோன் மரித்த போது கர்த்தர் சொன்ன அந்த மலையிலே அவன் சாக போகிறான்னு சொன்னார் தெரியுங்களா, அப்போ அவன் பாடின பாடல் அது. அந்த பாடலில் எனக்கு ரொம்ப விசேஷம் தெரியல, அவன் ஜெபிக்கிறான். ஒரு தேவ மனுஷன் என்பது இஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். உன்னை சுட்டி காட்டு நான் கடந்து போகிறேன். பைபிளில் ப்ரீச், பிரசங்கி, தே ப்ரீச், பிரசங்கித்தார்கள் 143 முறை இருக்கு வேதத்தில். ப்ரீச் அல்லது ப்ரீச்ட், பிரசங்கித்தார்கள். பிரசங்கம் என்ற வார்த்தை 143. ஆனால் ஜெபம் என்ற வார்த்தை 545 முறை இருக்கு. ஜபித்தார்கள். இன்னொன்று தெரியுங்களா, இயேசு ஒருத்தனுக்கும் பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுக்கல, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். ஹலோ. ஆனால் நம்ம பைபிள் காலத்தில் ஹோமிலிட்டிஸும் ஹெர்மோனிட்டிஸும் கற்றுத்தரோம். நம்ம பைபிள் ஸ்கூலில் எப்படி ஜெபம் பண்ணுன்னு கற்றுக் கொடுக்கறதில்ல, ஹோமிலிட்டிக்ஸ் கற்றுக் கொடுக்குறோம், ஹெர்மோனிக்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். எது கற்றுக் பிரசங்க இலக்கியம் நல்லா கற்றுக் கொடுக்குறோம், ஜாமெட்ரி ஆஃப் ப்ரீச்சிங் எல்லாம் கற்றுத்தரோம். ஆனால் ஹவு டு ப்ரே, இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதம். மத்திய 6ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 அற்புதமான வார்த்தைகள். ஒன்று, ஜெபம் என்பது சீக்ரெட். அடுத்தது ஜெபம் என்பது, இது போயிட்டே இருக்குதா, இதில் இன்னும் கிளவி வரல, இன்னும் எதிர இன்னும் பாட்டி எதிர வரல. முதல்ல சீக்ரெட், ரெண்டாவது ஷார்ட், மூணாவது ரொம்ப அற்புதமானது, மிக அவசியமானது. அவர் இயேசு நவத்தை என்ன தெரியுங்களா, அந்த மத்திய 6ஆம் அதிகாரம் 9 - 13 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கருத்தை இயேசு அங்கே சொல்லி வச்சிருப்பார். ஒன்று சொன்ன ஜெபத்துடைய முதல் பகுதி சீக்ரெட், ரெண்டாவது ஷார்ட், சுருக்கமாக இருக்கணும். மூன்றாவதாக எப்படி ஜெபம் பண்ண சொன்னால் ஒன்லி டு தி ஃபாதர், பிதாட்ட மாத்திரம் ஜெபம் பண்ண. நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய விதமாவது பரலோகத்திற்கு எங்கள் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு செயின்கிட்ட ஜெபம் பண்ணால் நம்ம ஏற்றுப்போமா? அந்தோன் யாரே சவேர் யாரேன்னு சொன்னால் யாரும் ஏற்றுப்போமா? ஆனால் நம்ம மாத்திரம் வல்லமையான ஊழியக்காரன்னு சொன்னால் அவர்கிட்ட ஜெபத்துக்கு ஓடுறோம்ல. ஹலோ. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜெபிப்பதற்கு சரியான ஆள் யாருன்னா சபையில் கர்த்தர் வச்சிருக்க ஊழியக்காரன் தான். ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க அவங்க தான். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் இந்த ஆடு மாதிரி தலையை கொண்டு நீட்டுறது முன்னாடி. எல்லாட்டையும் நல்ல ஆவி இல்லை, கெட்ட ஆவிகள் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. போய் சபை விசுவாச தலையை நீட்டினான்னா அவன் கெட்ட ஆவி இவங்களுக்குள்ள வந்துட போகுது. சபையில் கர்த்தர் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குற ஒரு தேவ மனுஷன் வச்சுருக்காங்களே, அவங்க தானே உத்தரவாதம் கொடுக்குறவங்க. அப்படி தானே எபிரேயர் 13 அதிகாரம் சொல்லுது. நீங்கள் 12ஆம் அதிகாரம் போட்டிருக்குது. மிக அவசியமானதுன்னு ஒரு ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவன் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வல்லமையானவர், இங்கே வல்லமையானவர், அது எனக்கு புரியலை, உங்களுக்கு புரிஞ்சால் சரிதான். இந்த ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, வீட்டில் உள்ள அத்தனையும் நோயாளின்னு அர்த்தம். ஃபேமிலிக்கே டாக்டர்னா மொத்தமும் நோயாளின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஃபேமிலி பாஸ்டர் வச்சுருக்காங்க எல்லாரும். எங்களுக்கு ஒரு நல்லது கட்டுறதுன்னா அந்த பாஸ்டர் இல்லை. அப்போ சபையில் இருக்கிறவர், ஓ அவர் இயேசுநாதர் ஜெபம் பண்ணுவார், இவர் பிள்ளையார் நாமத்தை ஜெபம் பண்ணுவாரா? அதே இயேசுநாதர் தானே. ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வந்து போகிறதெல்லாம் புயல் காற்று. இப்படி அடித்தா காடை வந்து விழும், அப்படி அடித்தா கடலில் போய் விழுந்துற காடை, அவ்வளவுதான். இவங்க ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இல்லை, புசல் ஸ்பீக்கர் இவங்கெல்லாம், சரியா? ஆனால் சபைக்குள்ள அது காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் உங்களோடு உங்களா தோழர் நிற்கிறவங்க இந்த தேவ மனுஷன் தானே. நெவர் ரன் ஆஃப்டர் எனி மேன் ஆஃப் காட் எக்ஸப்ட் யுவர் மேன் ஆஃப் காட். உங்களுக்கு உங்களை விட அதிக பாரத்தில் ஜெபிக்கிற ஒருவர் இருந்தால் ஆவியானவர், அடுத்தது அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் தான், அவங்களுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள் தான். சரி, நான் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி நடிக்கவாறு செய்யுங்களேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நாம் ஜெபிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடி
திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேவனுக்கும் தேவ மனிதனுக்கும் நடுவே நிற்பவர்கள் தான் தேவ மனிதர்கள். தேவன் எல்லாம் செய்ய முடிந்தவர். ஒரு தேவ மனிதன் இல்லாமல் God can do anything. ஆனால் நான் முதல்ல சொன்னேன், பாஸ்டர் அந்த கம்யூனியன் பற்றி சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, நாம் அதை காண்பிக்கிறோம், தெரிவிக்கிறோம் மாத்திரமல்ல, ஒரு தேவதூதன் செய்ய முடியாததை சபை செய்ய முடியும். ஒரு தேவதூதன் எதை வேணால் செய்யலாம், அவன் கிறிஸ்துவ மரணத்தை மாத்திரம் அறிவிக்கவே இல்லை பாருங்களேன். ஏன்னா அவனால் காண்பிக்க முடியாது. ஒரு சபை தான் செய்ய முடியும், ஒரு தேவ மனிதன் தான் அது செய்ய முடியும். ஆகவே ஒரு தேவ மனிதன் என்பதற்கு ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து 7 கருத்துக்களை சுட்டி காட்டினேன். வேதத்தில் முதலாவது சொல்லப்பட்ட தேவ மனிதன் மோசே. அவர் வாழ்க்கையிலிருந்து 5 கருத்துக்களை சுட்டி காட்டினேன். இந்த 5ம் எனக்கு நான் வந்து ஒரு கைடாக வச்சுருக்கேன். நான் ஒரு சபையினுடைய மேய்ப்பன் அல்ல, நான் ஒரு சபையில் விசுவாசி. ஒரு சபையில் கடந்த 35 ஆண்டுகள் விசுவாசியாக இருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய ஒரே தகுதி ஒரே சபையில் இருக்கிற ஒரே பாஸ்டர்கள் இருக்கிற, அவ்வளோதான். அந்த ஒன்று தான் என்னுடைய தகுதி. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு எனக்கு டீச்சிங் மினிஸ்ட்ரி. அதனால் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேனே தவிர நான் ஒரு மேய்ப்பன் அல்ல, நான் ஒரு போதகனும் அல்ல. யாரும் சொன்னால் ஜஸ்ட் அ பிலீவர். கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். கர்த்தர் என்னை மீட்டார், இன்னும் ஒரு நல்ல சத்தியம் உள்ள சபையில் கர்த்தரை ஒரு அங்கமாக வைத்திருக்கிறார். கடந்த 35 ஆண்டுகள் நான் எங்கே ரட்சிக்கப்பட்டேனோ அங்கே நான் விசுவாசியாக இருக்கிறேன். என்னுடைய ஊழிய அழைப்பு டீச்சிங் மினிஸ்ட்ரி. தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியே, நாட்டுக்கு வெளியேயும் போவேன் சில நேரங்களில். ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என்னை காட்டிலும் மேன்மையானவர்கள் நீங்கள். உங்களுடைய அழைப்பு மிக மிக மேன்மையானது. இன்னும் உங்களுக்கு தெரியும், மேய்ப்பன் என்பது கர்த்தருடைய ஊழியம். மேய்ப்பன் என்பது ஏனென்றால் சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பர், சங்கீதம் 81 இஸ்ரவேலின் மேய்ப்பரே, சங்கீதம் 119 176 காணாமல் போன ஆடுகளை போல போனோம், தேவன் எங்களை கண்டுபிடிப்பீராக. அப்படின்னா ஒரு மேய்ப்பன் என்பது கர்த்தருடைய அந்த ப்ரொஃபஷன். அப்படிப்பட்ட மகத்துவமான இடத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது யூ மஸ்ட் பி அ மேன் ஆஃப் காட். ஆண்டவர் இயேசு தான் நமக்கு எல்லா விதத்திலும் ரோல் மாடல். அவர் தான் இயேசுவின் அந்த 7 கருத்துக்களை சுட்டி காட்டியிருக்கிறேன். நீங்கள் அதை காட்டிலும் அதிகமாக தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த 7ஐ ஒன்றா சேர்த்து பாருங்கள். ஐ எ மேன் ஆஃப் காட். நான் ஒரு தேவ மனுஷன் தானா? ஆண்டவர் இயேசு தேவ மனிதன், நான் தேவ மனிதன் தானா? ரெண்டாவதாக முதலாவது சொல்லப்பட்ட தேவ மனிதன் மோசே, அவர் வாழ்க்கையில் 5. கடைசியாக சொல்லப்பட்ட தேவ மனிதன் எலிசா. நேரம் இருந்தால் எலிசா எங்கெங்கெல்லாம் தேவ மனிதன் சொல்லப்பட்டாரோ அதை கொஞ்சம் அப்படி கலெக்ட் பண்ணி வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, ஊழியத்தையே மாற்றக்கூடிய அந்த மகத்துவம் அதுக்கு இருக்குது. கண்ணை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். நாம் மௌனமாக இருக்கும்போது நமக்குள்ள கொஞ்சம் போவோம். Let us forget everything. எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். நானும் என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனமும், நானும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் என்னை அழைத்தாரோ அது மாத்திரம்தான். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேளைக்குள் எங்களை அழைத்து கொண்டு வர தேவனை சித்தம் கொண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, வருஷத்தின் துவக்கத்தில் மாத்திரம் அல்லப்பா, வருஷத்தின் நடுவில் மாத்திரம் அல்லப்பா, வருஷத்தின் முடிவிலும் நீங்கள் எங்களோடு இருக்கிறவர். நோக்கமில்லாமல் ஒருவரையும் ஒருபோதும் கூட்டி சேர்க்காத பரிசுத்த தகப்பனே, தேவ மனிதர்களாக குடும்பமாக பிள்ளைகளோடும் கூட சமூகத்தில் வந்து காத்திருப்பதற்கு பெரிய கிருபையை கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டம் ஆயத்தம் பண்ணப்பட்டதோ, என்ன இந்த கூட்டத்திலிருந்து அவுட்கம் எதிர்பார்க்கப்படுகிறதோ அது நிறைவேற என்னை எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
God bless you.